நெடிய பாரம்பரியம் உடைய சமயம் அல்லது தர்மம் நம்முடைய தர்மம். இந்த பாரம்பரியமாக நமக்கு அமைந்திருப்பது சில சமயத்தில் பெரும் நன்மை, சில சமயத்தில் கொஞ்சம் தீமை. பரம்பரையாக ஒரு சொத்து வருகிறது என்று சொன்னால் பரம்பரை சொத்திலே சில சௌகரியங்களும் உண்டு, சில அசௌகரியங்களும் உண்டு. பெரிய பங்களா கிடைக்கும் 100 கரப்பான் பூச்சிகளோடு, வசதியான பல சிறந்த பொருள்கள் இருக்கும் கொஞ்சம் உபத்திரவங்களோடு, கொஞ்சம் நிலம் காணி சொத்து கிடைக்கும் சில கோர்ட் கேசுகளோடு. எனவே பாரம்பரியத்தில் பல நன்மைகளும் இருக்கின்றன, சில தொல்லைகளும் இருக்கின்றன. இந்த பாரம்பரியம் மிக்க இந்த பாரத தேசத்தினுடைய நம்முடைய சனாதன தர்மத்தில் தோன்றிய வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், இது தவிர இதை மையமாக வைத்து உருவாகிய ஞானியர்கள், இவர்கள் மெய்ஞானத்தினுடைய உச்ச நிலையிலே நின்றவர்கள். ஆனால் இந்த மெய்ஞானிகளுடைய மெய்ஞானம் விஞ்ஞானத்தோடு பொருந்துமா பொருந்தாதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக விஞ்ஞானத்தை முதன்மைப்படுத்தி சிந்திக்கிறவர்கள் பகுத்தறிவு என்ற வார்த்தையினை பயன்படுத்துகிறவர்கள். சார், அது எப்படி சார் சயின்ஸுக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்ய முடியும், கொஞ்சம் அறிவு இருந்தால் இப்படி செய்வோமா என்று அரைகுறை அறிவை மையமாக வைத்துக் கொண்டு கேள்வி கேட்கிறவர்கள். அவர்களுடைய கேள்வி சமயத்தில் ரொம்ப கனமாக இருக்கும், பதில் சொல்வதற்கு கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கும். அதனால் மெய்ஞானிகளை பற்றி பேசுகிறவர்கள் அல்லது மெய்ஞானிகளை பற்றி சொல்ல வருகிறவர்கள் எதிர் விமர்சனங்களை தவிர்த்து விடவே விரும்புகிறார்கள். யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னா அல்லது கேள்வி கேட்டா சொன்னதை அப்படியே கேளு, பேசாம ஃபாலோ பண்ணு, எதிர்த்து பேசுறதா இருந்தா இங்க இருக்காத, இடத்த காலி பண்ணு, ஒரே வார்த்தை பளிச்சுன்னு சொல்லி முடித்து விடுகிறோம். ஒரு கேள்வியை ஒருவர் எழுப்புகிற போது விடை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. என்னுடைய மகளிடத்துல பேசி கொண்டிருக்கிற போது ஒரு தடவை சொன்னேன், அம்மா, நான் எங்க அப்பாலாம் எதுவும் சொன்னா நான் எதிர்த்து பேசினது இல்லை, எதிர்த்து பேச முடியாது, அடிச்சுடுவார். அப்படியே ஒரு வார்த்தை ஏன்னு நாங்க கேட்டதில்லை, அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்போம். ஏன் என்னத்துக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்டதே இல்லை, நீ எதுக்கெடுத்தாலும் இப்படி கேள்வி கேட்கிறியே, நாங்கள்லாம் கேட்கலையேன்னு சொல்லி ஒரு ஆத்தாமையில சொன்னேன். அதுக்கு என் மகள் சொன்னா, அப்பா, முட்டாள் பரம்பரை ஒரு எல்லையில முடிய வேண்டாமா, அறிவாளி பரம்பரை ஆரம்பமாக வேண்டாமா, கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னா. அவ அப்படி சொன்னது ஒன்றும் தவறு கிடையாது, கேள்வி கேட்பதுல ஒரு தவறும் கிடையாது, கேள்வி பிறந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா நம்ம என்ன சமாதானம் சொல்ல விரும்புகிறோம், ஒரு அழகான வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எந்த விளக்கமும் தேவைப்படாது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எந்த விளக்கமும் தேவைப்படாது, நம்பிக்கை அற்றவர்களுக்கு எந்த விளக்கமும் பயன்படாது. அதனால என்ன சொல்லி என்ன பண்ண முடியும், சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ரொம்ப பெரியவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் கூட அவற்றை விளக்க தெரிந்தவர்கள் விளக்காமலேயே போய்விட்டார். ஆனா இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. முற்றிலுமாக கடவுளை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசுகிறவர்கள் இல்லை. தாங்கள் புரிந்து கொண்டது சரிதானா அல்லது பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறோமா, ஒருவேளை நாம் பின்பற்றுகிற முறைகள் சரியா சரியில்லையா என்ற கடவுளை ஒப்புக்கொண்டு அல்லது கடவுளை ஏற்க விரும்பி கேள்வி கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் விடை சொல்லாமல் போக முடியுமா? நம்பிக்கை அற்றவர்களுக்கு நாம் எந்த விளக்கமும் சொல்ல முடியாது. ஆனால் கடவுளை ஒப்புக்கொள்ளும் விருப்பத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் விளக்கம் சொல்லியாக வேண்டும் அல்லவா?
நம்முடைய பாரம்பரியம் முட்டாள்தனமானது அல்ல, அது ஒரு அறிவு விவேகமானது, விழிப்பு நிலையில் உருவானது. இதை புரிந்து கொள்வதற்கு இந்த சொற்பொழிவை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, இப்ப நாஸ்திகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், ஆஸ்திகம் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட். அதனுடைய மீனிங் என்னன்னு பெரியவங்க உங்களுக்கு தெரியும். அஸ்தி அப்படின்னா எண்டு, எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வந்தா, ஒன்னு இல்லாம ஆக்கிக்கிட்டே வந்தாலும் கடைசியா ஒண்ணு மிஞ்சுமே, அதுக்கு அஸ்தின்னு பேர். கை காலு கண்ணு மூக்கு எல்லாமா இருந்தார், பதவி போஸ்ட் புகழ் போஸ்டர் எல்லாமா இருந்தார், எல்லாத்தையும் எரிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது அஸ்தி ஒண்ணுதான். இப்ப இவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிக்கிட்டே வந்தாலும் கடைசியா ஒன்னே ஒண்ணு இருந்தது, அதுக்கு அஸ்தின்னு பேர். அப்போ அஸ்தினா நிச்சயமாக மிஞ்சி இருக்கிற ஒன்று, அது எண்டு. ஒன்று எல்லாத்துக்கும் மிச்சமா ஒன்று நிற்கிறது, அது உண்டு, இது அஸ்தி. அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் மூலமாக ஒன்று உண்டு, அப்படி ஒரு அஸ்தி உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிற போது ஆஸ்திகம் உருவாகிவிட்டது. நாஸ்தி நாஸ்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் நீங்க என்னதான் சலிச்சுக்கிட்டே வந்தாலும் கடைசியா ஒண்ணுமே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது, அப்படி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணா நாஸ்தி நாஸ்திகம் அப்படிங்கிற வார்த்தை உருவாகிவிட்டது. பட் ரெண்டுமே ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட். அதை விவாதிப்பதற்கு, பேசுவதற்கு, சர்ச்சை பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, ஆனா அது ஒரு தீர்வாக ஆக முடியாது. இப்ப நாஸ்திகனும் ஆஸ்திகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மேடை போட்டு ஒரு 4 மணி நேரம் பேசிவிட்டாப்புல ஒரு தீர்வு கிடைக்குமா? இல்ல 4 வருஷம் ஒரு மேடை போட்டு பேசிவிட்டாப்புல தீர்வு கிடைக்குமா? ஒரு வேடிக்கையான சம்பவம் சொன்னா, ஒரு வாரம் நாஸ்திகனும் ஆஸ்திகனும் ஒரு மேடையில விவாதம் பண்ணா, விவாதம் முடிஞ்சது, நாஸ்திகன் ஆஸ்திகன் ஆயிட்டான், ஆஸ்திகன் நாஸ்திகன் ஆயிட்டான். அப்ப மறுபடியும் ஒரு நாஸ்திகனும் ஒரு ஆஸ்திகனும் சொசைட்டில இருந்து மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு என்ன முடிவு இருக்கு? அந்த மாதிரியான வரட்டு விவாதங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இப்ப நீங்க எடுத்துக்கொண்டீர்கள்னா ப்ரொஃபஷனல் நாஸ்திகர்கள் இருக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் ஆஸ்திகர்கள் இருக்கிறாங்க. இந்த ப்ரொஃபஷனல் நாஸ்திகர்கள் என்ன கொஸ்டின் முன்னாடி வைப்பாங்க? இது சொன்னாலும் அதெல்லாம் இல்லை, வேதம் அதெல்லாம் ஒன்றும் பெருமை இல்லை, மாதிரி மந்திர தந்திர சாஸ்திரம் அதெல்லாம் ஒன்றும் சாஸ்திரத்தை ஒன்றும் கிடையாது, ஜோசியத்தில் ஒன்றும் கிடையாது, இல்லை 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 எதுலையும் இல்லை இல்லை இல்லை. இப்ப இல்லை இல்லைன்னு மறுப்பது ஒரு அறிவுடைய செயலா இருக்க முடியுமா? எந்த விஷயத்தையுமே இல்லைன்னு சொல்றது ஒரு அறிவுடைய செயலா இருக்க முடியுமா? ஒன்று புரிஞ்சுக்கணும், உண்டுன்னு நிரூபிக்கிறது தான் கஷ்டம், இல்லைன்னு சொல்றதுல எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. இல்லைன்னு சொல்லிட்டு போல என்ன கஷ்டம் இருக்கு? இல்லை, நீ என்ன சொன்னாலும் இல்லை, இதுக்கு என்ன விடை சொல்ல முடியும்? ஒரு படு முட்டாள் ஒருத்தர் இருந்தான், மகாம் அடைய ஒருத்தர். அந்த ஊர்ல இருந்து ஒரு பெரிய மனுஷரை போய் பார்த்தா, என்னை எல்லாரும் முட்டாள்னு கேலி பண்றாங்க, என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னையும் எல்லாரும் மதிக்கணும், நான் அறிவாளி ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அந்த பெரிய மனுஷன் சொன்னா, உன்னை அறிவாளி ஆக்குறது கஷ்டம், ஆனா அறிவாளி மாதிரி ஆக்குறது சுலபம்னா. உனக்கு என்ன வேணும்? அறிவாளி ஆக்குறா ரொம்ப கஷ்டப்படணும், நீங்க கஷ்டப்படணும், நானும் கஷ்டப்படணும். ஆனா அறிவாளி மாதிரி ஆக்குறதுனா உனக்கு சுலபம், எனக்கு சுலபம். என்ன அறிவாளி எல்லாம் ஆக வேண்டாம், அறிவாளி மாதிரி ஆக்கிடுங்க போறோம்னா. எவன் என்ன சொன்னாலும் ஒத்துக்காது, யார் என்ன சொன்னாலும் இல்லைன்னு சொல்லு. எம்எஸ் அருமையா பாடுவாங்க, இல்லைங்கிற என்ன எம்எஸ் தான் பெரிய பாடகியா உலகத்துல ஆள் இல்லையா? எது சொன்னாலும் உடனே மறுத்து பேசு, இல்லைன்னு சொல்லு. இப்ப அது மாதிரி இது நல்ல நேரம், இதான் நல்ல நேரமா, அப்ப வேற நல்ல நேரம் உலகத்துல கிடையாது, சும்மா எல்லாம் நல்ல இது இல்லப்பா, இப்படி எல்லாத்தையும் ஆரம்பிச்சா. இவன் எங்க போனாலும் இதே வேலையை ஆரம்பிச்சான். எல்லாம் இவனை பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிச்சான், என்ன அடிச்சு பேசுறான் இல்ல அப்படின்னு. அப்ப இவனுக்கு ஏதோ விஷயம் தெரியும் போல் இருக்குது. இப்ப பாருங்க, இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அறிவாளிகள் அல்ல, அறிவாளிகள் போல் காட்டிக் கொள்ளுகிறவர்கள். அறிவாளியா இருக்கிறது கஷ்டம், அறிவாளி மாதிரி காட்டிக்கிறது சுலபம். எதை வேணாலும் இல்லைன்னு மறுத்து பேசுறதுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் ஏத்துக்க மாட்டேன் சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. அதனால உண்டு என்று விவேகமாக ஒன்றை அணுகுவதுதான் கஷ்டம், இல்லைன்னு மறுப்பதில் எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ நம்முடைய பாரம்பரியமான தர்மம் அல்லது வேதம் எப்படி விஞ்ஞான பூர்வமானது? இது ஒரு பெரிய கேள்வி. வேதத்துல பல பேர் அர்த்தத்தை வைத்துக் கொண்டு, அர்த்தங்களை மொழிபெயர்த்து கொண்டு இங்கிலீஷ்ல அதுல இதுல எல்லாம் போட்டு, ஆஹா வேதத்துல என்ன இருக்கு பார் அப்படின்னு நிரூபிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் சிறு பிள்ளைகள், அவர்கள் வேதத்தின் ஆத்மாவை தரிசிக்காதவர்கள்.
வேதம் அர்த்தத்துக்காகவே உருவாக்கப்படவில்லை, ஒலிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. எந்த ஒன்றும் அது எந்த நோக்கத்துக்கு உருவானதோ அதை விளங்கிக் கொள்ளாத போது தவறுதலாகவே உங்களுக்கு அர்த்தம் தெரியும். வேதத்தின் தாற்பயம் வேதத்தின் ஆத்மா, வேதத்தின் பலம், வேதத்தின் சக்தி எங்க இருக்கிறது? ஒலியில் இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய பழைய பெரியவர்கள் எல்லாரும் வேதத்தை எழுதுறது இல்லைன்னு ஒரு மரபு வச்சிருந்தாங்க. நீ எழுதிட்டாலே அதுல என்னாச்சு? அர்த்தம் முக்கியமாயிடுறது. எழுதாம வச்சிருந்தா அதுல ஒலி முக்கியமாயிடுறது. எழுதா கிளவி வேதத்துக்கு நல்ல தமிழ் பெயர், எழுதா கிளவி. ஸ்ருதி, ஸ்ருதினா காதால் மட்டுமே கேட்கப்படக்கூடியது. ஸ்ருதி காதில் கேட்பது. எழுதாமறை, எழுதா கிளவி, ஸ்ருதி. என்ன பேர் இதெல்லாம்? வேதம் நாதத்தினுடைய ஒலியினுடைய மேன்மையினாலே உயிர் வாழ்வது. அந்த ஒலியை கேட்பது காது. இந்த ஒலியின் உச்ச மந்திரம் ஓம் என்கிற பேர் ஒலி. ஒலி ஓம் என்பதாக இருப்பதால் தான் ஓம் என்ற வடிவத்திலேயே காது அமைக்கப்பட்டது. எதில் ஒலி புறப்படுகிறதோ அதன் வழி வாங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஓம் ஒலியின் உச்சம். ஓம் என்பது காதின் வடிவம். அப்ப அதை எங்கிருந்து எங்க உள்வாங்கணும்? ஒரு குருவினுடைய வாயிலிருந்து வேதம் புறப்பட வேண்டும். அதை சீடன் செவிகள் வழியாக கேட்டு மனதில் இறக்க வேண்டும். புத்தகங்களில் அதை எழுதுவதால் எந்த பயனும் இல்லை. மந்திர ஒலிதான் வேதத்தின் ஜீவிதம். அதனால்தான் பரம்பரையாக வேதத்தை ஒருவருக்கு ஒருவர், தமிழ் அதுக்கு அழகான பேர் இருக்கு தெரியுமா? ஓத்து. அதாவது ஓதுவது, ஓதப்படுவது, சொல்லப்படுவதுதான் வேதத்துக்கு சிறப்பே ஒழிய எழுதப்படுவது அல்ல. திருமறை, ஓத்து, ஒத்து இதெல்லாம் தமிழ் இருக்கிற அழகான சொற்கள், அதற்கு இருக்கிற சொற்கள். இப்போ ஒலியை மையமாக வைத்துக் கொண்டு வேதம் சிறப்பு பெற்றமையினால ஒலியின் நுட்பம் தெரிந்தவர்கள், ஒலி விஞ்ஞானம் தெரிந்தவர்கள் தான் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். நான் இப்போ சொல்றேன்னு வச்சுங்க, ஒலி ரொம்ப பிரதானமானது அப்படின்னா சில பேருக்கு அது என்ன ஒலியில இருக்கு பெரிய விஷயம்? எங்க நாராசமா ஒரு சங்கீதம் கேளுங்க, மனசு என்ன பாடுபடுறதுன்னு. பட் இப்ப அந்த விவஸ்தையும் போயிடுத்து. நாராசமான சங்கீதத்தை செல்போன்லயே ரிங் டோனா வச்சிருக்கான். நான் கேட்டது போராது, நீ சேர்த்து கேளு அப்படின்னு அத்தனை பேரும் கேட்கிறாப்புல அலற விடுறான். அந்த அந்த சுருதியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அது ஒரு மாதிரி பேய்க்கூச்சல் மாதிரி இருக்கு. அதெல்லாம் கேட்டு பழகி விட்டதால நாதத்தோட அருமை நமக்கு தெரியல. ஒலி என்பது என்ன செய்யக்கூடியது? இப்ப பாருங்க, இந்த வால்யூம் அவர் அங்க கூட்டுன்னு ஒருத்தர் சொன்ன உடனே அவர் கூட்டுறாரு, நான் குறைன்னு சொல்றேன் அவரை. ஏன்? இந்த சவுண்ட் ஒரு சிலபல், ஒரு லெவல் மாறும் போது எனக்கு எரிச்சல் வந்துடும். அந்த சவுண்டுக்கு எவ்வளவு வலிமையான ஒரு உணர்வுகளை தூண்டக்கூடிய சக்தி இருக்கு. ஒரு நல்ல சவுண்டு மகிழ்ச்சி வரும், ஒரு மோசமான சவுண்டு ஒரு கோபத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கு எரிச்சல் உண்டு பண்ணக்கூடிய சக்தி சப்தத்துக்கு உண்டு, மகிழ்ச்சி உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் சப்தத்துக்கு உண்டு. சப்தம் பல அபரிமிதமான அனுபவங்களை விளைவிக்க கூடியது. அதுதான் வேத மந்திரங்களின் ஜீவ ரகசியம். இம்பார்ட்டன்ட். ஒலி 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 ஒலிதான். சார் ஒலியில என்ன சார் இருக்கு? ஒலி பெருசா சாதிக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? பாருங்க, ஜப்பான்ல எலியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்றான்? ஒலின உடனே எனக்கு எலி ஞாபகம் வந்துட்டு. ஜப்பான்ல எலியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்றான்? இப்ப நம்ம ஊர்ல எலியை க்ளோஸ் பண்றதுக்கு புதுசா ஒரு டெக்னிக் சொல்றான். ஏதோ ஒரு மாத்திரை விற்குது, அதை வச்சுட்டா எலி சாப்பிட்டுட்டு மரியாதையா வெளியே போய் செத்துடும்னு போய் சொல்றான். அது ஒண்ணு வெளியில எல்லாம் போய் சாகிறது இல்லை, வீட்டுக்குள்ளேயே சேர்த்து நம்ம பிராணனை வாங்குறது. ஜப்பான்ல எலியை எப்படிதான் க்ளோஸ் பண்றான்னா, ஒரு பெரிய வேடிக்கையான நிகழ்ச்சி அது. எலி வலை இருக்கு இல்லையா, அந்த எலி வலைக்குள்ள ஒரு நாராசமான ஒலி அனுப்புறான். மோசமான ஒரு ஒலிய உள்ளுக்குள்ள எலி வலைக்குள்ள செலுத்துறான். இந்த எலியால அந்த சப்தத்தை தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் போய் முட்டி மோதி செத்து போயிடுறது. அதுக்கு விஷம் வைக்கிறது இல்லை. ஏன்னா விஷம் வச்சு எலி செத்துன்னு வச்சுங்க, இந்த இயற்கையோட வட்டம் பாதிக்கப்படும். பாருங்க, பாஷாணத்தை தின்னு ஒரு எலி செத்து, அந்த எலிய ஒரு எறும்பு தின்னு,
அந்த எலியை இன்னொரு பூச்சி தின்னா அதுக்குள்ள அந்த விஷம் போய் அப்புறம் அதை திங்கிறதுக்கு போய் அது மண்ணுல மக்கி அது செடி கொடிக்குள்ள போய் கடைசியில் அப்படி சுத்தி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் உலகத்துக்குள்ள. விஷத்தை வச்சு கொல்றது இல்லை, அதனால சில பேர் கொல்லக்கூடாது. அதுக்காக ரொம்ப சயின்டிபிக்கா யோசிச்சு ஒரு மோசமான ஒலியை எழுப்புறான். எலி துடிச்சு செத்து போறது. பட் அப்கோர்ஸ் அது ஜப்பான் எலியா இருக்கிறதால தான் நாராசமான சத்தத்துக்கு செத்து போச்சு. நம்மூர் எலியா இருந்தா அதையும் தாண்டி அது உயிர் வாழும். பாருங்களேன், சில சமயத்தில் போகும்போது தெருவில் அவன் பாட்டுக்கு அது கோயில் அல்லது ஏதோ ஒன்றுன்னு சொல்லி ரெக்கார்டை போட்டு ஓ ஓ ஓன்னு அலற விட்டு அதுக்கு மேல கார் ஹாரன் குவைன் அதுக்கு மேல அடிச்சு தூக்கி வாரி போட்டு நம்ம அந்த பக்கம் துள்ளி குதிச்சு என்னென்ன அவஸ்தைப்பட்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சவுண்டு இப்ப பல வீடுகளில் பார்த்தா டிவி பெர்மனண்டா அலருது. தொண டிவி பேசிக்கிட்டே இருக்கு. வீட்டில் யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் 24 மணி நேரம் டிவி பேசுது. ஏன் மனுஷா ஒருத்தர் பேசுறது இல்லை, அதனால இந்த டிவியானு பேசட்டுமே அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு டிவி. சரி, இந்த டிவி சவுண்ட் இருக்கும் போதே ஒரு டெலிபோன் வருதுன்னு வச்சுங்க, டிவி சவுண்டே அலறல். அப்ப அந்த டெலிபோன் எடுத்து அதை விட சத்தமா அலோ கத்துறான். இங்கேருந்து இவன் வில்லிவாக்கத்தை கூப்பிட்டா டெலிபோனே அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டா வில்லிவாக்கத்துக்கே கேட்கும். அவ்வளவு சத்தம். எது டிவி சவுண்டை விட இவன் அதிக சத்தத்துல. இவன் டெலிபோன் பேசுற சத்தம் இடைஞ்சலா இருக்குன்னு மறுபடியும் டிவி வால்யூம் பையன் கூட்டுறான். என்ன எவ்வளவு சத்தத்தை நம்ம காது கேட்டு பழகிடு. நீங்க தப்பா நினைக்காதீங்க, இன்னைக்கு வர ஹார்ட் அட்டாக், பிளட் பிரஷர் இதுக்கெல்லாம் காரணம் தெரியாத காரணம் இந்த சவுண்டு தான். இந்த சவுண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பழகிறமே ஒழிய உடம்பு எதிர்த்துக்கிட்டே வருது. அதனுடைய விளைவு எங்கோ எப்படியோ விபரீதமான விளைவா போய் முடியாது. இந்த இப்ப மறுபடியும் விஷயத்துக்கு வருவோம். அந்த எலியை கொல்றதுக்கு ஒலி போதுமானது என்று ஜப்பானிய விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. சில ஒலி சிலரை கொல்லக்கூடியது. இதுல கொஞ்சம் ஆச்சரியம். ஒலியினால் கொல்ல முடியும் என்பது மட்டும் விஞ்ஞானம் அல்ல, சில ஒலியால் உயிர் எழுப்ப முடியும் என்பதும் விஞ்ஞானம். அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். சில ஒலியினால் சில அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்பதும் விஞ்ஞானம். காசியில சுவாமி விசிஷ்டானந்தா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஞானி இருந்தார் காசியில. அவர் என்ன பண்ணினார், ஒரு முறை இங்கிலாந்துலேருந்து வந்த 3 விஞ்ஞானிகள் அவர்களை எதுல வச்சுக்கிட்டார், ஒரு விசித்திரமான ஒரு ஒலி எழுப்பினார் சார். உடனே ஒரு எலி செத்து கீழே விழுந்து, குருவி ஒரு விசித்திரமான ஒரு ஒலி எழுப்பினார், ஒரு குருவி செத்து கீழே விழுந்து. அப்படியே இந்த இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கிற மருத்துவர்கள் 3 பேரையும் கேட்டார், இப்ப இது இருக்கா செத்து போச்சா? அவங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுடைய தியரி படி அந்த எலி மரணம் அடைந்து விட்டது அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, இந்த எலி செத்து போச்சுன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. டிக்ளேர், இந்த எலி மரணம் அடைந்து விட்டது அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவர் திரும்ப விசித்திரமான ஒரு ஒலியை எழுப்பினார். இந்த குருவி, எலியும் குருவி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கணும், குருவினே வச்சுக்குவோம், இல்ல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. எலி முடிஞ்சு போயிடுது. இந்த கார்ட்டூன் சேனல்ல எலி குருவி இதெல்லாம் பார்த்து வேற எந்த சேனலும் பார்க்கறாப்ப இல்லை. அதனால எப்ப பார்த்தாலும் கார்ட்டூன் சேனல் தான் பார்க்கலாம்னு தோன்றது. சரி, இப்ப கரெக்டா சொல்லிடுறேன். குருவி, இந்த குருவி செத்து போச்சு அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கிலாந்துல இருந்து வந்த 3 டாக்டரும். இவர் மறுபடியும் விசித்திரமான ஒரு ஒலியை எழுப்பினார் பாருங்க, குருவி பறந்து போயிடுச்சு. அவர் சொன்னார், இந்த சர்டிபிகேட்டை இப்ப என்ன பண்ணலாம், இந்த சர்டிபிகேட்டை இப்ப என்ன பண்ணலாம்? 3 பேரும் பார்த்தா பொழப்பே போயிடும் போல் இருக்கப்பா. அப்ப இது மரணம் அடைந்தது என்பது ஒலியினுடைய விளைவினாலே ஒரு உயிர் தன் செயலிழந்து போய் நிற்கிறது. மீண்டும் சில குறிப்பிட்ட ஒலியை எழுப்புகிற போது அந்த உயிர் தன் இயக்கத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டு விடுகிறது. அப்படித்தான் ஒலியின் வழியாகத்தான் மந்திர பிரயோகங்களை நம்முடைய பெரியோர்கள் செய்தார். அந்த குறிப்பிட்ட சில ஒலியை எழுப்பிக் கொண்டே இருக்கிற போது அது நாடி நரம்புக்குள்ளெல்லாம் புகுந்து சில மாற்றங்களை செய்தது. எனவே மந்திரங்களில் பொழிப்புரையோ பதவுரையோ கருத்துரையோ முக்கியம் அல்ல, அதன் ஒலிதான் ஜீவன், ஒலிதான் உயிர். இப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப ஒலிக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா? அப்ப மொழிக்கு சக்தி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒலிக்கு இருக்கிற வேர் இருக்கு பாருங்க, அது அபரிமிதமான ஒலியை வேகமா கிரகித்து உள்ளே பிடித்து வைத்துக் கொண்டது. ஒருவர் துக்கத்திலிருந்து எழுப்புறது, அவருக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்றது, இல்லைன்னா அவரை வீழ்த்துவது, அவரை தெம்பாக்குறது, நோயிலிருந்து காப்பாற்றுவது, எல்லாமே ஒலியினாலே முடியும் என்ற ஒலி விஞ்ஞானத்தை, சரியான வார்த்தை, ஒலி விஞ்ஞானத்தை உள்வாங்கிய மொழி சமஸ்கிருதம். அதுக்கு ஒலி விஞ்ஞானம்னு பேர்.
சயின்ஸ், அது ஒரு சயின்ஸ். அதை தெளிவாக உள்வாங்கி மந்திர சக்திகளை உலகத்தில் இது பிரகடனப்படுத்தியது. அப்ப நம்ம அதை குறைச்சலாம் நினைக்க முடியுமா? ஒருபோதும் நினைக்க முடியாது. ஒலியினுடைய மேன்மை என்ன, ஒலியினுடைய ஆற்றல் என்ன என்பதை உணர்த்தக்கூடிய வலிமை உடையது. ஏன் இதை எழுதக்கூடாதுன்னு சொன்னார்கள்? ஒரு குரு சொல்லும் போதுதான் அது என்ன ஒலி அழுத்த, எதை ஏத்தணும் எதை இறக்கணும், எங்க ஏத்து எங்க இறக்கி அந்த சவுண்டை கொடுக்கணும் அப்படிங்கறத எப்படி எழுதி வைக்க முடியும்? கேட்டுதான் உள்வாங்கி வைக்க முடியும். இப்ப பாருங்க, ராமா அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எழுதுனா RAMA, அதை எப்படி வேணா படிக்கலாம். ரமா, ராமா, ராம, RAMAக்கு ராம படிக்கலாம். அது மேவா, மாவா, ராவா, எத்தனை வித்தியாசம் இருக்கு. அதான் சொன்னா இந்த தமிழ் இங்கிலீஷும் கம்பைன் பண்ணி எழுதும் போது இந்த வெளிநாட்டுல இருந்து வர பசங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதி பழக்குவாங்க. தமிழ்ல வந்து சங்க இலக்கியத்துல ஒரு பகுதி இருக்கு, நெடுநல் வாடைன்னு ஒண்ணு இருக்கு. அது இங்கிலீஷ்ல எழுதுனா ஒருத்தன் நெடுநாள் வடை, NEDU, நெடுநாள் NAL, வாடை VADAI போட்டா வாடைன்னு படிக்கலாம், வடைன்னு படிக்கலாம். ஒரு நாள் வடையே ஆபத்தானது, நெடுநாள் வடை எவ்வளவு ஆபத்தானது. இப்ப இந்த ஏய படிக்கும் போது கூட்டியும் படிக்கலாம், குறைச்சும் படிக்கலாம். இந்த ஒலி ஃபோனெட்டிக், அது கொஞ்சம் கூட குறைய படிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு விபரீதமான அர்த்தம் வந்துடும். அந்த எழுத்து முக்கியமே அல்ல, ஒலி முக்கியம். இப்ப இதுல இருந்து ரொம்ப ஆழமான இன்னொரு செய்திக்கு நான் போறேன். இப்ப ராமங்கிற மந்திரத்தை ஒருத்தர் சொல்றார். மந்திரத்தை சொல்லும் போது என்ன நடந்துடும்? ராமங்கிறது ஒரு பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்க. இல்ல இல்ல, ஏன்னா பல பேருக்கு ராமன், பரசுராம, எத்தனையோ ராமன்னு பேர் இருக்கு. அப்ப அது ராமரை தான் குறிச்சுதாங்கிறது தெரியாது. ஆனா ராமநாமத்துக்கும் ஒரு பெரிய மகிமை இருக்கு. அந்த ராம 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 ராமன்னு சொல்லி வால்மீகிய மராமராமரான்னு சொல்லி மிகப்பெரிய ஞானி ஆனார்னு கதை படிக்கிறோம். எப்படி ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலமா அவருக்குள்ள மாற்றம் ஏற்பட முடியும்? கொஞ்சம் நுட்பமான விஷயம். இப்ப ராம அப்படிங்கறத நீங்க முதல்ல சொல்ல ஆரம்பிக்கும் போது யாரோ ராமன்னு எழுதி இருக்கிறாங்க, நீங்க படிக்கிறீங்க, இல்ல யாரோ சொல்றாங்க, அதை நீங்க கேட்டிருக்கிறீங்க, அதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நல்ல கவனிங்க, நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது அது ராம 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 ராமன்னு ஆரம்பிக்கும். பட் ஒரு சர்டன் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் அது ராமன் நிக்காது, மரா 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 மரால அந்த அழுத்தம் மாறி ராம அப்படிங்கிறதுக்கு போய் மரா அப்படிங்கறதுல இம்பார்ட்டன்ஸ் வரும். நீங்க சொல்லிக்கிட்டே வரும்போது அப்படி ஒரு நிலை மந்திரத்தை உச்சரிக்கும் போது கண்டிப்பா நடக்கும். இப்ப முதல்ல நீங்க சொன்னது வந்து முழுக்க முழுக்க உங்க பிரக்ஞை நிலையில சொல்றீங்க. ராமங்கிற மந்திரத்தை நீங்க முதல்ல சொல்ல ஆரம்பிக்கும் போது சுயம், அதாவது உங்க பிரக்ஞை, உங்க விழிப்பு உங்ககிட்ட இருக்கு. அதாவது ராமன் ஒரு மந்திரம் இருக்கு, சொல்றவங்க நீங்க அதை இப்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதை சொல்லிட்டு இருக்கிறோங்கிற அந்த எண்ணம் எல்லாம் கிளியரா இருக்கும், நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா எப்ப மரா மரா மரான்னு மாறுதோ அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க காணாம போயிடுவீங்க. ஏன்னா அந்த ஒலி மாறிடுச்சு, அது வேற ஏதோ ஒண்ணு. இந்த வேவலென்த்ல நீங்க ஏற்படுத்தின வேவலென்த்ல இருந்து மாறி வேற ஒரு வேவலென்த்ல நீங்க சிக்கிட்டீங்க இல்லையா? அங்க என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மாதிரி கணத்துல அங்க உங்களுடைய நான் மரித்து விடும். எப்ப ராமங்கிற ஒலி சொல்லிக்கொண்டே வருகிற போது மரா 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 என்று மாறுகிறதோ அந்த கணத்தில் உங்களுடைய நான் மரித்து விடும், நீங்கள் காணாமல் போய் விடுகிறீர்கள். மீண்டும் அந்த மரா என்பது ராம என்ற ஒலியாக மாறும். அப்படி மாறுகிற போது நீங்கள் சொல்லவில்லை, அந்த ஒலியின் ஒழுங்கு அங்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மந்திரம் முதலில் உங்களால் சொல்லப்பட்டது, பிறகு நீங்கள் நழுவிய பிறகு மந்திரத்தின் போக்கு மாறியது, மூன்றாவது மந்திரம் மீண்டும் தன்னை செம்மை செய்து கொண்டு விட்டது. அப்போது நீங்கள் இல்லை. நீங்களற்ற நிலையில் மந்திரத்தை சொல்லும் போதுதான் மந்திரம் பலிதமாக தொடங்குகிறது. நீங்கள் உற்ற நிலையில் மந்திரத்தை சொல்லும் போது மந்திரம் வெறும் ஒலி கூச்சல். நீங்கள் நீங்களாக இருந்து கொண்டு மந்திரங்களை சொல்லுகிற போது அது வெறும் ஒலி குப்பை. எந்த கணம் நீங்கள் மரித்து போய் அந்த ஒலி மட்டுமே ஒலியாக தாண்டவமாடி கொண்டிருக்கிறதோ அப்போது முற்றிலும் அங்க ராமம் விழித்து விடுகிறது. இதை நீங்க புத்தகத்துல எழுதி ராம புத்தகத்துல 100 தடவை எழுதினாலும் அதே அர்த்தம் தான், அதே வேவலன்த் தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா உச்சரித்து சொல்லும் போது முதல் ராம வேறு, நடு ராம வேறு, நிறை ராம வேறு. ஒரு மனிதனுக்குள் ஏற்பட வேண்டிய ஆன்மீக பயணம் முற்றிலுமாக முடிய வேண்டும் என்றால் மந்திரத்தை எழுதுவதால் பயனில்லை, சொல்வதால் பயன் இருக்கிறது.
எனவேதான் வேதத்தை சொல்ல சொன்னார்கள், எழுத சொல்லவில்லை. அந்த ஒலி விஞ்ஞானம் என்கிற ரகசியத்தை முற்றிலும் கற்றுக்கொண்ட நம்முடைய முன்னோர்கள் செய்த அற்புதத்தை, அந்த சமஸ்கிருதத்தினுடைய மேன்மையினை, ஒலியை ஜீவசுருத்தியாக கொண்டிருக்கிற அருமையினை புரிந்தால்தான் வேதம், மந்திரங்கள் இவை எவ்வளவு விஞ்ஞான பூர்வமானவை என்பதை உணர முடியும். நான் சொன்ன மாதிரி ஒலியினுடைய பயனை முற்றிலுமாக உணர்ந்து நம்முடைய பெரியோர்கள், ஒலியினுடைய பயன், அதன் பிறகு ஒலியினுடைய பிரயோகம். இப்போ மந்திரங்களை சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எழுதி பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமா இருக்கும். ஏன் வேத ஸ்லோகங்களுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறாங்க, வாங்கி படிச்சு பாருங்களேன். வேத ஸ்லோகங்களுக்கு மந்திர மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறாங்க தமிழ்ல, படிச்சு பார்த்தா 5ஆம் கிளாஸ் பிள்ளை கவிதை எழுதின மாதிரி இருக்கும். இதெல்லாம் சொல்றதுக்கு பல பேர் பயப்படுவாங்க, சொன்னாலே குற்றம் வந்துடும்னு. எனக்கு அந்த தயக்கம் கிடையாது. அர்த்தத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமா இருக்கும். ஆனா அந்த மந்திரத்தை சொல்லும் போது மழை பெய்யாத இடத்துல பெஞ்சிருக்குது, நடக்காத இடத்துல நடந்திருக்குது. அப்ப என்ன அர்த்தத்துல ஜீவன் இல்லை, அந்த மந்திர ஒலியில ஜீவன் ஒட்டிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்காம மொழிபெயர்த்து போட்டு என்ன பண்றது? சரி, இப்ப நம்முடைய ஒன்னு டெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு என்னன்னா அதுக்கு பலன் இருக்கணும், அதுக்கு விளைவு சரியா இருக்கணும், அவ்வளவுதானே. புத்தர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், உண்மை என்றால் என்னன்னா, உண்மை என்றால் என்ன? அதுக்கு புத்தர் சொன்னார், பயன்படுத்தப்படுவது. பயன்படுத்தப்படுவது உண்மைக்கு இலக்கணம் சொல்றார் பாருங்க. உண்மை என்றால் என்ன? பயன்படுத்தப்படுவது. நம்முடைய முன்னோர்கள் வேத மந்திரங்களை பயன்படுத்தி எத்தனை அற்புதங்களை நடத்தினாங்க. ஒரு ஊர்ல நோய் இருந்தா விரட்டி இருக்கிறாங்க, மழை இல்லைன்னா மழை வர வச்சிருக்கிறாங்க. என்னென்ன நடக்க முடியாதுன்னு உலகத்துல சொல்லுவோமோ எல்லாத்தையும் அவங்க செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. அப்போ உண்மை என்பது பயன்படுத்தப்படுவது. வேதம் ஒரு காலத்தில் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு காரணமே அந்த மந்திரங்களை பயன்படுத்தி நிகழ்த்த வேண்டியவற்றை நம்முடைய முன்னோர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். எப்போது நிகழுதல் நின்று விட்டதோ அப்போது நாஸ்திகம் பிறந்து விட்டது. இப்ப பெண்ணா மழை பெய்யணும்னா பெய்யணும் இல்ல, பெய்யலன்னா அது கேட்பான்ல, ஏன் பெய்யல அப்படின்னு கேட்பான்ல. அப்ப என்னாச்சு? நிகழுதல் நின்று விட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு? அசத்தியமாக தோன்ற தொடங்கி விட்டது. இது வந்து ஸ்ட்ராங் டெஃபினிஷன். உண்மை என்பது பயன்படுத்தப்படுவது. அதன் பயன் சரியாக நடந்து கொண்டிருந்த வரை வேதங்களை யாரும் கேள்வி கேட்ப கூட இல்லை. ஆனால் அந்த வேதங்களை சரியாக பயன்படுத்தும் பழக்கம் தவறி அது நிகழ்த்த வேண்டியவற்றை நிகழ்த்தாமல் போன போது அந்த உண்மை பொய் போல சித்தரிக்க தொடங்கி விட்டது, தோன்றிவிட்டது. அப்ப பிழை எங்க இருக்குது? கேள்வி கேட்டவன்ட்ட இருக்கா, அதை சரியாக பிரயோகம் பண்ணாதவன்ட்ட இருக்கா? அந்த உண்மை எப்போது உண்மையாக இருந்திருந்தால் கேள்வி பிறந்திருக்குமா? கேள்வி பிறப்பதற்கு முன்பாகவே அங்கு உண்மை செத்து விட்டது. பிரயோகங்கள் தவறுதலாகிவிட்டன. ஒலியை உள்வாங்குகிற சக்தி நம்மிடத்தில் குறைந்து போய்விட்டது. அதன் விளைவாக இந்த விபரீதம் ஏற்பட்டு விட்டது. காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு சொற்பொழிவில் ஒரு ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னார்கள். இப்ப பல இடங்கள்ல வந்து மழைக்காக யாகம் பண்றாங்க, அப்புறம் வேறு வகையான மந்திர ஜபம் பண்றாங்க, வருண ஜபம் பண்றாங்க. என்னெல்லாமோ ஜபம் பண்ணியும் பலிக்கலையே சுவாமி, ஏன்னு கேட்கணும். காஞ்சி மகா சுவாமி சொன்னார், இந்த மாதிரி மந்திரங்களை ஜெபிப்பதற்குன்னு பல நியமங்கள் இருக்கு. முழுக்க அந்த நியமங்களை ஃபாலோ பண்ணாதான் அந்த மந்திரங்கள் பலித்தமாகும். உப்புல கூட கணக்கு இருக்கு சார். லவண நியமம்னு சொல்லி மகா சுவாமிகளே சொல்றாங்க. சில மந்திரங்களை நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும்னா உப்பு சாப்பிடவே கூடாது. ஏன்? நீங்க உப்பு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா பிளட் திக்காயிடுது. பிளட் திக்காயிடுச்சுன்னு வச்சுங்க, உச்சரிப்பு மாறி போயிடுது. உச்சரிப்பு மாறி போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒலியோட ஸ்வரம் மாறி போயிடுறது, மந்திரம் பலிதான் இழந்து போய் விடுகிறது. இப்ப அதை பத்தி கவலைப்படல. கான் சாப்பிட்டு மந்திரம் சொல்ல வரேன்னா மந்திரத்தை பாதியில நிறுத்தி விட்டு செல்போன் பேசிட்டு காப்பியை சாப்பிட்டுட்டு மறுபடியும் மந்திரத்தை கண்டினியூ பண்ணா நாஸ்திகர்களை கூட மன்னித்து விடலாம். ஆஸ்திகத்தின் பெயரால் தவறு செய்வர்களை ஆண்டவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். அது சௌகரியம் என்று பேசாதீர்கள். சௌகரியத்துக்கும் சமயத்துக்கும் சம்மதம் கிடையாது. சத்தியம் தான் சமயமே ஒழிய சௌகரியம் சமயம் அல்ல. சத்தியம் தான் சமயமே ஒழிய சௌகரியம் சமயம் அல்ல. உங்கள் சௌகரியத்துக்கு எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது. பரம்பரை தர்மங்கள் இருக்கிற லவண நியமம். உப்பு எவ்வளவு சாப்பிடணும், எந்த மந்திரத்துக்கு உப்பு சாப்பிடவே கூடாது, எல்லாம் இருக்குல்ல. எப்போது வேத மந்திரங்களுக்கு மரியாதை குறைஞ்சது? அதை நிகழ்த்த வேண்டிய அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்த நிறுத்திய பிறகு கேள்வி பிறந்து விட்டது.
அதற்கு முக்கிய காரணம் ஒலி விஞ்ஞானம் நம்மவர்களுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. சரி, இதை ஏன் எழுதக்கூடாது? மறுபடியும் அதே பல்லவிக்கு வர, எழுதும் போது அதை அப்படியே உள்வாங்க முடியாது. ஒரு குரு கிட்ட போய் பல வருஷம் இருந்து அவர் எப்படி சொல்றார் எப்படி சொல்றார் எப்படி சொல்றார் எப்படி சொல்றார், பச்சையா சொல்லட்டுமா, மனசிலிருந்து மனசுக்கு வருவது, மனசிலிருந்து மனசுக்கு வருவது, புத்தகத்திலிருந்து மூளைக்கு வருவது அல்ல, மனசிலிருந்து மனசுக்கு வருவது. அவர் எப்படி சொல்றாருங்கிற இன்னும் கூட உடைச்சே சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அறிவை ஒருவருக்கு ஏற்படுத்தி விட முடியும், ஆனால் கலையை யாரும் சொல்லித்தர முடியாது. கலையை உள்வாங்க வேண்டும். அறிவை சொல்லி தந்து விட முடியும், கலையை யாரும் சொல்லித்தர முடியாது. கலையை கேட்பவன் உள்வாங்க வேண்டும். ஒரு நாட்டியத்தை வாத்தியார் சொல்லி கொடுத்தா வந்துருமா? சிஷ்யம் உள்வாங்கினாதான் நாட்டியம் வரும். எப்படி பதம் பிடிக்கிறாங்க, எப்படி விரல் அசைக்கிறாங்க, எப்படி பாடுறாங்க அப்படிங்கறத அப்படியே உள்வாங்கணும். அறிவை சொல்லிக் கொடுத்து விடலாம், கலையை யாரும் சொல்லிக் கொடுத்து விட முடியாது. உள்வாங்குகிறவன் திறமையை பொறுத்துதான் கலை உள்ளே போக முடியும். வேதம் சொல்லுதல் அறிவார்ந்த வேலை அல்ல, அது ஒரு கலை. எனவே அது கவனிப்பவன் சக்தியை பொறுத்து உள்வாங்கப்படுகிறது. சொல்லுகிறவன் திறமை அல்ல, கவனிப்பவன் திறமையை பொறுத்து அது உள்வாங்கப்படுகிறது. சீன தேசத்துல ஒரு ராஜா இருந்தான். அவன் மாடை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட மாட்டை காமிச்சு இதை வெட்டி கொடு சாப்பிடுறேன் அப்படின்பா. அதுக்கு ஒரே ஆள் தான் தொடர்ந்து வந்து வெட்டுவான். அந்த ஆள்கிட்ட என்ன கெட்டிக்காரத்தனம்னா ஒரே வெட்டு மாடை விட்டு. அந்த கோடாரியை அவன் சாண பிடிச்சி இவன் பார்த்ததே இல்லை. அவன் கேட்டான், எப்படிடா வெட்டுற, எனக்கு இதை கத்துக்கூடா, எப்படிடா அதை வெட்டுற? அவன் சொன்னா, இந்த எலும்பு கூட சேர்ற இடம்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஒரே போடு போட்டா துண்டா போயிடுங்க, அதான் போடுறேன்னா. எப்படிடா சாண பிடிக்காமே வெட்டுறேன்னா? அவன் சொன்னான், ஒரு நாள் இடது பக்கம் சாட்சி வெட்டுவேன், மறுநாள் வலது பக்கம் சாட்சி வெட்டுவேன், அப்ப இந்த கூறு அப்படியே மங்காமையே மெயின்டைன் ஆகும்னா. ஒரு நாள் இடது பக்கம், அடுத்த நாள் வலது பக்கம். ஆனா என்னன்னா, இடது பக்கம் எவ்வளவு போர்ஸ் கொடுக்கறேன்னா அதே தான் மறுநாள் வலது பக்கம் கொடுப்பேன். ஏன் போர்ஸ் கூட கொடுத்தாலும் மாறி தேஞ்சு போயிடும். இதெல்லாம் கேட்ட ராஜா திகைச்சு போய் சொன்னா, எனக்கு இந்த கலையை கத்துக் கொடுக்குறியா நீன்னா? அது மட்டும் முடியாது. ஏன், நான் எவங்கிட்டையும் கத்துக்கல. பின்ன எப்படி உனக்கு வந்ததுன்னா, எங்க தாத்தா வெட்டுவாரு பார்த்துக்கிட்டே இருந்தேன், எங்க அப்பா வெட்டுவாரு பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் வெட்டிட்டேன். நீ இதை கத்துக்கணும்னா கூட வந்து நில்லு, பார்த்துக்கிட்டே இரு, என்னைக்காவது உனக்கு வந்துடும். இது சாதாரண வார்த்தை இல்லை. ஏன் நம்ம குடும்பங்கள்ல பழைய காலத்துல பாரம்பரியமாக வித்த வரணும்னு சொன்னா, அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எந்த க்ஷணத்துல மின்னல் மாதிரி இங்கே அங்க பாயும்னு தெரியாது. நான் மறுபடியும் சொல்றேன், அறிவை கற்றுக் கொடுத்து விட முடியும், கலையை கற்றுக் கொடுக்க முடியாது, உள்வாங்க மட்டுமே முடியும். அந்த வேதத்தை எழுதாதராமா, எழுதி ஒத்தண்டேந்து ஒத்தனுக்கு பேப்பர்ல மடிச்சு கொடுத்து போவாது அது. ஆனா குரு சொல்லும் போது கேட்டுக்கிட்டே இருக்க சிஷ்ய மனசுல அப்படியே பளிச்சுன்னு போய் அப்படியே பதியும் பாருங்க. அப்புறம் அவன் அதை சொல்ல ஆரம்பிச்சா அது பலிதமாக தொடங்கும். எனவே ஒலி முக்கியம், அந்த ஒலி விஞ்ஞானம் முக்கியம். அந்த ஒலியை எழுப்புகிற முறை, ஏற்றுகிற முறை, இறக்குகிற முறை, இப்படி எத்தனையோ கணக்கு இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து உள்வாங்கி கொண்ட மொழி, உத்தமமான மொழி, வலிமையான மொழி சமஸ்கிருதம். இதுதான் வேதத்தினுடைய ஜீவ ரகசியம். சில பேர் கேட்பாங்க, கோயில்ல வந்து அர்ச்சனை சமஸ்கிருதத்தில் பண்றதா தமிழ்ல பண்றதா? நம்ம அர்ச்சனையை பத்தி சாமி கவலைப்படவே இல்லை. அர்ச்சனையை பத்தி யாரு கவலைப்படுறான்னா, பண்ணிக்கிறவனும் பண்ணி வைக்கிறவரும் தான் கவலைப்படுறாங்க. ஏன் பண்றவனுக்கு குறை நீங்கணுமே, பண்ணி வைக்கிறவருக்கு சில்லற, அதனால அவருக்கு கவலை. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நீங்க அர்ச்சனை பண்ணாலும் பண்ணாட்டாலும் சுவாமிக்கு ஏதாவது விளைவு ஏற்பட போகுதா? அந்த முற்றிய சக்தி வந்து இந்த அர்ச்சனை பலத்துல உயிர் வாழுதா? மூல வித்து, அந்த மூல வித்துக்கு இவங்க தண்ணி ஊத்தி ஏதாவது ஆக போகுதா? ஒரு உண்மையை மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்க? கோயில்ல ஒரு அமைப்பு முறையில ஒரு சயின்ஸ், அதுக்கெல்லாம் உயிருள்ள கோயில்கள்னு பேர். நான் இன்னைக்கு சொல்ற சில வார்த்தை பல பேர் மனசை காயப்படுத்தும். ஆனா இங்க கூட நான் சத்தியத்தை சொல்லாட்டு என்னைக்கு சொல்ல முடியாது. இந்த தேசத்தில் கோயில்கள் இருக்கின்றன, உயிருள்ள கோயில்கள் இருக்கின்றன, கொலை செய்யப்பட்ட கோயில்களும் இருக்கின்றன. அது என்ன கொலை செய்யப்பட்ட கோயில்? அந்த கோயில் என்ன மாதிரியான ஒரு விஞ்ஞானத்தில் எழுப்பப்பட்டதோ அதை மாற்றி அமைக்கிற போது கோயிலின் உயிர் போய்விடுகிறது. நீங்க பாருங்க, கோயில்ல மக்கள் வந்து இடமிருந்து வலமா சுத்தணும்னு ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப விசேஷ காலங்கள்ல தரிசனம்னு கோயில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க, இந்த கேட்ல வந்து இப்படியே போங்க அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம நாட்டில் காசு கொடுக்காமையே சாமியை கும்பிடுறதுக்குன்னு ஒரு விஐபி கோஷ்டி ஒன்று இருக்கு.
அவன் மாலை வாங்கிட்டு வந்து சாமிக்கு போட மாட்டான். ஏழை வாங்கிட்டு வந்த மாலையை வாங்கிட்டு போறதுக்குன்னே கொக்கு கழுத்தோட பல பேர் அலையிறான். அவன் எப்படி வருவான்னு கேட்டா முறைகட்ட முறையில தான் வருவான். இவன் பதவிக்கு வந்ததே முறைகட்ட முறையில வந்திருக்கிறான். அப்புறம் கோயிலுக்கு மட்டும் முறையோடைய வரப்போறான். அதுக்கு ஒரு விஐபி தரிசனம்னு ஒரு வழி வச்சிருக்கிறான். அது இப்படி பின்னால இருந்து சந்து வழியா அப்படி உள்ள பூந்து இந்த வரிசையில் இருக்கிறத இப்படி தள்ளிட்டு இப்படி கும்பிட்டு இப்படி வழியே போ அப்படிமா. கோயில் உருப்பிடுமா? கோயில் உருப்பிடுமா? கோயில்ல ஒரு ஒலி விஞ்ஞானம் இருக்கு, அதே மாதிரி கோயில்ல ஒரு அமைப்பு விஞ்ஞானம் இருக்கு. அதாவது வர்றவங்க எல்லாம் வந்து ஒரே மாதிரி வட்டமா அப்படி சுத்தி வரணும்னு வச்சாங்களே. எதுக்காக வச்சாங்க? ஒரு அமைப்பு முறையா வர்றவங்க வந்து அப்படி இடமிருந்து வலம் சுத்தி கோயில தரிசனம் பண்ணிட்டு வரணும் ஒரு ஒழுங்கு வச்சாங்களே. எதுக்கு வச்சாங்க? நான் திருவண்ணாமலை பத்தி நான் பேசி ஒரு கேசட் வந்திருக்கேன். அதுல ஒரு உண்மையை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருந்தேன். இந்த சைக்கிள் டைனமோ இருக்கு இல்லையா, சைக்கிள் டைனமோல பவர் எப்படி ஜெனரேட் பண்றான்? ஒரு ராடு உள்ள வச்சு சொப்பு கம்பி சுத்தி வச்சு இந்த சுழற்சி மூலமா உண்டு பண்றான் பாத்தீங்களா? இதே டெக்னிக் தான் கோயில்ல. உள்ள மூல மூர்த்தி அசையாம நிக்கிறாரு. இந்த ஜனங்கள்லாம் இப்படியே சுத்தி 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 வர்ற ஒவ்வொரு கோயிலும் ஒரு பவர் ஜெனரேட்டராக மாற்றப்பட்டிருந்தது. நீ குறுக்கே நெடுக்கி ஆளை விட்டா பவர் எப்படி ஜெனரேட் ஆகும்? அது சிறப்பு நாளா இருக்கட்டுமே, மார்கழி திருவாதிரியா இருக்கட்டுமே, என்னவா இருந்தாலும் உள்ள வா, வரிசையா வலமா போயிட்டே இரு, எவனுமே நிக்காத, பேசாம வா, சுத்திக்கிட்டே போனா கோயில் வேணா போயிடுமா? நமக்கு சாமியை விட சில்லறை முக்கியம். நமக்கு கோயில் வியாபார ஸ்தலம், நமக்கு கோயில் எக்ஸிபிஷன். கோயில் ஆத்மாவை ஈடேற்றுகிற ஞான பண்ணை என்பதை தொலைத்து விட்டு நிற்கிறோம். சமய விஞ்ஞானம், இட்ஸ் a science, pure science. என்ட்ரி எக்ஸிட் அது ஒரு ஆர்டர்ல இருக்கும். வரணும் எல்லாரும் அப்படியே வந்து அப்படியே சுத்திட்டு அப்படியே போகணும். கொடிமரத்தை குறுக்க ஒரு பய போக கூடாது. கொடிமரத்துக்கு அந்தாண்டு தான் விழுந்து கும்பிடணும். பலிபிடத்தை தாண்டி தான் உள்ள வரணும். அது ஏன் பலிபிடத்தை தாண்டி பின்னாடி சொல்றேன்னா, அந்தந்த எல்லையில அந்த முறைப்படி தான் வரணும். இந்த விஐபி எல்லாம் பலிபிடம் பக்கமே போக மாட்டான். இப்படி என்ட்ரி வச்சு இப்படியே உள்ள வருவான். என்ன நியாயம்? என்ன நியாயம்? நமக்கு இந்த அடிப்படை கட்டமைப்புகள் கோயிலில் மாறிவிட்டதை பற்றி இந்துக்களுக்கு கவலை இல்லை. புதிய புதிய விளம்பர கோயில்களை கட்டுவதில் காட்டுகிற ஆர்வம் கோயில்களில் உள்ள பரம்பரை தர்மங்களை காப்பதில் நமக்கு இல்லையே. புதிய புதிய கட்டிடங்களால் சுவாமி பலப்பட போகிறாரா? புதிய புதிய கட்டிடங்களால் கோயில் வலுப்பெற்று விடும் என்று நம்புகிறீர்களா? பழைய பாரம்பரிய உண்மைகளை கோயில் புதுப்பித்தால் தான் கோயில் பலம் உள்ளதாக இருக்க முடியும். கட்டிடங்களில் கோயிலில் பலம் இல்லை, அதன் கட்டுமான அமைப்புகளில் கோயிலின் பலம் ரகசியம் அடங்கி இருக்கிறது. சார், இங்கிலீஷ்காரங்க வந்துட்டு நம்ம கோயில பார்த்து சொன்னா இது டர்ட்டியா இருக்கு, சோ பிளாக், சோ டார்க், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இஸ் நாட் ப்ராப்பர், எல்லாம் கிரவுடடா உள்ள வர வேண்டியிருக்கு. why it is so black man, put some light. நம்ம யோசனை சொன்னா இன்னைக்கு போய் பாருங்க, எல்லா கோயிலையும் இந்த மாதிரி ஃபோக்கஸிங் லைட்ஸ் கோயிலுக்குள்ள போட்டுக்கிறான். இதை விட பெரிய பாவம் உலகத்துல கிடையவே கிடையாது. எதுக்கு கோயில டார்க்கா வச்சான்? அப்படியே பயங்கர பிளாக்கா இருக்கும். ஒரே ஒரு நெய் தீபம் எரியணும், இல்ல 2-3 நெய் தீபம் எரியணும். அப்ப நீங்க மூர்த்தியை பார்க்கும் போதுதான் கான்சென்ட்ரேஷன் வரும். உங்க மனசுல இருந்து அப்படியே போகும். பாருங்க, ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு ஏத்தி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊத்து பாருங்க, மண்ணெண்ணெய கண்ணு எரியும். ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சு 10 நிமிஷம் ஊத்து பாருங்க, கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சு 10 நிமிஷம் அதையே ஊத்து பாருங்க, கண்ணு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை ஏத்தி வச்சு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா கண்ணு எரிய தொடங்கும். இந்த கணக்கு வச்சுதான் கோயிலுக்குள்ள நெய் விளக்கு ஏத்தணும்னா, அந்த நெய் விளக்கும் அப்படியே உள்ளேந்து அந்த இருட்டுல அந்த மூல மூர்த்தியை அப்படியே லேசா நமக்கு எடுத்து காட்டுற மாதிரி சைக்காலஜி, கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும். உங்க மைண்ட் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த மைண்டை இழுத்து கொண்டாந்து கோயிலுக்குள்ள கொண்டாந்து விடணும். அதுக்கு தான் மணி அடிக்க சொன்னான் கற்பூரம் காட்டுற போது. மணி அடிச்ச உடனே எங்கேயோ சிதறிட்டு இருக்கிற சிந்தனை டக்குன்னு அதை நோக்கி உள்ள வரும். அதை விட அதை ஏன் அவ்வளவு டார்க்கா வச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த காஸ்மிக் ரேஸை பத்தி ஒரு தியரி சொல்றான். அது எப்பவுமே டார்க்கா இருக்கிற இடத்துல இருந்து வெளிச்சம் எங்க இருக்கோ அதை நோக்கி பயணம் பண்ணும். இப்ப கோயிலுக்குள்ள காஸ்மிக் ரேஸை உள்ள இழுத்து இப்ப வெளியில அப்படியே விரிய விரிய என்னன்னா வந்திருக்கிற பக்தர்களை நோக்கி அந்த ரேஸ் வெளியில போகும். அதுக்காக உள்ள டார்க்கா வச்சான், வெளியில வெளிச்சமா வச்சான். உள்ளுக்குள்ள இது மாதிரி பெரிய பெரிய லைட் எல்லாம் போடக்கூடாது. யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கலையே. ஒரு மூலஸ்தானத்துக்குள்ள என்ன செய்யலாம் என்ன செய்யப்படாது அப்படிங்கறத பத்தி மூலஸ்தானத்துக்குள்ள வழவழன்னு சலவை கல்லு போடக்கூடாது. மூலஸ்தானத்துக்குள்ள மார்பிள் ஸ்டோன் ஒட்டக்கூடாது. நம்ம பெரியவங்க என்ன முட்டாளா? ஏன் கருங்கல் வச்சாங்க?
அதுவும் கொத்தி 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 பள்ளமும் மேடுமா இருக்கிற கருங்கலை ஏன் வச்சாங்க தெரியுங்களா? அங்க சிதறுகிற ஒலி அப்பதான் அந்த பள்ளங்கள்ல பதுங்கி அப்படியே நிக்க முடியும். நீங்க வழவழன்னு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பாத்ரூமுக்கு அதுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஏன் கோயில்ல கருங்கல்ல போட்டா? மூலஸ்தானத்தை ஏன் இருட்டா வச்சா? எவ்வளவு யோசிச்சு 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 பெரியவங்க பண்ணிருக்கிறா. எல்லாத்த விட ஆச்சரியம் பாருங்க, கோயில் மூலஸ்தானத்துக்கு ஒரே ஒரு வாசல். கோயிலுக்கு 4 வாசல் இருக்கு, ஆனா மூலஸ்தானத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் வச்சான். மதுரை கோயிலுக்கு போயிருப்பீங்க, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 கோபுரம் இருக்கு. சிதம்பரம் கோயில்ல 4 கோபுரம் இருக்கு. பெரிய பெரிய கோயில் எல்லாம் 4 கோபுரம் இருக்கு. ஏன் 4 வாசல் வச்சான்? கடவுளை நோக்கி வரதுக்கு இதான் வழின்னு கிடையாது. நீ எங்கேருந்து இருந்தாலும் உள்ள வந்துரு. கிழக்கருக்கே உள்ளவா, மேற்கருக்கே உள்ளவா, வடக்கருக்கே உள்ளவா, நீ உள்ள வரதை பத்தி கவலையே இல்லை, உள்ளவா, அவ்வளவுதான். 4 வாசல் கோயில் எதுக்கு வச்சான்? அதுக்கு இன்னும் டீப்பா பார்த்தா பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜ யோகம், ஞான யோகம், 4 வழி இருக்கு கடவுள்கிட்ட போறதுக்கு. 4 ரெப்ரசன்ட் பண்றதுக்கு 4 கோபுர வாசல் வச்சான். பக்தியில தான் சாமியை அடைய முடியும்னு இல்ல, கர்மத்துல தான் அடைய முடியும்னு இல்ல. வினோபா கர்மத்துல போவாரு, ராமகிருஷ்ணர் பக்தியில போவாரு, ரமணர் ஞானத்துல போவாரு, அரவிந்தர் யோகத்துல போவாரு. அரவிந்தரும் சாமி கிட்ட தான் போயிருக்கிறாரு, ரமணரும் சாமி கிட்ட தான் போயிருக்கிறாரு, ராமகிருஷ்ணரும் சாமி கிட்ட தான் போயிருக்கிறாரு. இன்னைக்கு கர்மயோகத்தை உலகத்துக்கு கொடுத்த வினோபாவும் சாமி கிட்ட தான் போயிருக்கிறாரு. ஆனா என்ன, கிழக்கு மேற்கு தெற்கு 4 வழியா வேணா உள்ள வரலாம், 4 யோகத்தாலையும் உள்ள வரலாம். ஆனா மறந்துடாதீங்க, 4 வழியா வந்தாலும் உள்ள போறதுக்கு ஒரு வழிதான். அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? கர்ப்ப கிரகம்னு பேர் வச்சாங்க. கர்ப்ப கிரகத்துக்கு தமிழ் என்ன பேர்? கருவறைன்னு பேர். எப்படி அழகான அந்த கருத்து பாருங்க. கருவறைன்னு சொல்வது பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்கும் கருவறைன்னு தான் பேரு. கோயில்ல உள்ள இருக்கிற சுவாமி குடியிருக்கிற இடத்துக்கும் கர்ப்பப்பைன்னு தான் பேரு. பெண் சாதாரணமான பிறவி அல்ல. அவள் கர்ப்பத்துல ஒரு உயிர் ஜனிக்குதுன்னா அந்த உயிர் வேறு யாரும் அல்ல, பிரம்மம் தான் ஒரு குழந்தையாகி அவள் வயிற்றுல உட்காருது. எனவே பிரம்மம் எங்கு உட்காருகிறதோ, வடிவமற்ற பிரம்மம் எங்கு வடிவம் பெறுகிறதோ அந்த இடம் கர்ப்ப கிரகம், கருவறை. வடிவமற்ற கடவுள் வடிவம் பெறுகிற இடம் கோயில் மூலஸ்தானம். ரொம்ப அழகு பாருங்க. என்னன்னா கருவறைக்கு ஏன் ஒரு வழின்னா உங்களுக்கே தெரியும். ஒரு பெண்ணின் கருவறைக்கும் உயிர் உள்ளே பிரவேசிக்கவும் வெளியில் வரவும் ஒரே வழிதான் இருக்கிறது. இந்த அமைப்பு முறையை உள்ள வச்சா அப்ப கோயில் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு ஆழமான விஞ்ஞான உண்மைகளை புதைத்து வைத்திருக்கிற ஒரு இடம். அல்ல எந்த மாற்றத்தையும் அவ்வளவு சுலபத்தில் செய்யக்கூடாது. அங்க மரபு இருக்கு, ஒரு ஆகமம் இருக்கு, ஒரு விதிமுறை இருக்கு. எதுக்காக இதை பண்ணினாங்க அப்படிங்கறத பத்தி தெரிந்து கொண்டு ஒரு மாற்றத்தை பண்ணணும். கொத்தி 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 வச்சிருக்கிற கல்லுல லட்சக்கணக்கான மந்திரங்கள் ஆகவத்தி சொல்லும் போது அப்படி 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 அப்படியே போய் நிக்குது. அதை நீங்க வழவழன்னு பாலிஷ்டு சர்ஃபேஸா பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் சாமிக்கு பல பேர் கேன்வாஸ் பண்றான், டிவியில ப்ரோக்ராம் போட்டு அத்தை போட்டு இத்தை போட்டு எப்படியாவது சார் அப்படியே கேன்வாஸ் பண்ணி உள்ள சேர்ந்து. அவர் என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இடம் நிக்கிறாரு? நீ ஓட்டு போட்ட அவர் சாமியை உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரு 200 பேருக்கு 2000 பேர் வந்துட்டு அவருடைய பவர் கூடி போயிடுமா? ஒத்தாள் கும்பிட்டாலும் சாமி சாமி தான், ஒருத்தனும் கும்பிடலன்னாலும் சாமி சாமி தான். அது 10 பேர் கேன்வாஸ் பண்ணிட்டா பெரிய விஷயமா? இந்த சாமியாருக்கு கேன்வாஸ் பண்றது, சாமிக்கு கேன்வாஸ் பண்றது ரொம்ப குழந்தைத்தனமான விஷயம். நீ பிடிச்சா கும்பிட்டுட்டு போய் ஏன் கேன்வாஸ் பண்ற அடுத்தாள்கிட்ட போய் கேன்வாசிங் ரொம்ப மோசமான பழக்கம். விளம்பரத்தினால கடவுளை நிலைநிறுத்த முடியாதுங்க. விளம்பரத்துல கடவுளை நிலைநிறுத்தலாம். கடவுள் என்ன தனியார் கம்பெனி தயாரிப்பா? ஒரு விளம்பரத்தின் மூலமா கடவுளை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறது தப்பு. அதெல்லாம் அனுபவத்தின் மூலம் கடவுள் புரிய வேண்டுமே ஒழிய விளம்பரத்தின் மூலம் கடவுள் புரியக்கூடாது. அனுபவத்தின் மூலம் புரியும். எக்ஸ்பீரியன்ஸ், அது அனுபவம். சரி போட்டோம். முதல் விஷயம், கோயில்கள் அமைத்தத சொன்னேன். அந்த கோயில்கள் எப்படி உருவாச்சு? எண்ணம், மூலப்பொருளோடு தொடர்பு. 2 என்னன்னா, கோயில்ல ஒவ்வொரு மதமா இருக்கலாம், ஒவ்வொரு அமைப்பா இருக்கலாம், ஒரு சக்தி சூழலை உண்டு பண்ணினாங்க. அது என்ன சக்தி சூழல்? பவர் சென்டர்ஸ். ஒரு மெத்தட்ல பவர் கிரியேட் பண்ணி வச்சாங்க, பவர் ஜெனரேட் பண்ணி வச்சாங்க. அது கிடக்கூடாது. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஆகமமா இருக்கலாம், கூட்டு பிரார்த்தனையா இருக்கலாம், இல்ல மந்திர சக்தியா இருக்கலாம், இல்ல யந்திர சக்தியா இருக்கலாம், ஒண்ணுமே இல்ல ஒரு ஜீவன் முக்தருடைய சமாதியா இருக்கலாம். ஏன்னா ஜீவன் முக்தர்கள் உடம்போடையே அப்படியே சமாதியா இருக்கிறாங்க. அவங்க மரணம் அடையவே இல்லை. அவங்க தாட் முழுக்க மூலப்பொருளோட லிங்க் ஆகி அப்படியே இருக்கு. அதாவது அவங்க உடம்பை எங்க வச்சிருக்கிறாங்களோ அந்த இடம் ஒரு கோயில் தான். அதுக்கு நீங்க சொல்ற மரபு வேற வழி ஒண்ணுமே வேண்டியதே கிடையாது. நாம சொல்ற முறையெல்லாம் கொண்டு போய் அங்க ஏத்தப்படாது. இப்போ அண்மையில ஒரு காமெடி நடந்தது. பழனி கோயில்ல சில மாற்றங்கள் பண்ணுனாங்க, திரும்ப அவங்களே மாத்திட்டாங்க, எல்லாம் வேண்டாம்னு சொல்லி மாத்தினாங்க.
பழனி கோயில் சித்தர்கள் மரபுப்படி கட்டப்பட்ட கோயில். சித்தர்கள் மரபுப்படி கட்டப்பட்ட கோயில்ல நீங்க வேற எப்படி அவங்கவுங்க சௌரியப்படி உள்ள நுழைக்க முடியும்? ஒண்ணு, அது சித்தர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இலக்கணம். இந்த கோயில்ல பவர் ஜெனரேஷன் இப்படி எப்படி அபிஷேகம், மூலவருக்கு அபிஷேகம் ஆகணும், இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரியா அந்த தொழுகை நடந்தாகணும், ஒரு பவரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல கை வைக்கப்படாது. இப்ப என்ன தெரியுமா பெரிய கொடுமை? இப்ப பயாலஜி படிச்சவன் தமிழ் படிச்சவனுக்கு யோசனை சொல்ற மாதிரி வேற டெக்னிக்கல் சாமி கும்பிடுறத படிச்சவன் வேற டெக்னிக்கல கும்பிடுறவனுக்கு யோசனை சொல்றான். சார், நீ பயாலஜி படிச்ச அதோட நிறுத்து, தமிழ் படிச்சவனுக்கு யோசனை சொல்லாத. இது சித்தர் மரபுல கட்டப்பட்ட கோயில், ஆகம மரபுல கட்டப்பட்ட கோயில், வேத மரபுல கட்டப்பட்ட கோயில். வேத மரபில் கட்டப்பட்ட கோயிலுக்குள்ள சித்தர் மரபை விட முடியாது. சித்தர் மரபில் கட்டப்பட்ட கோயில்ல வேதத்தை விட முடியாது. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறா? எல்லா இடத்துலயும் ஒன்னே நுழையணுமா? ஏன் நுழையணும்? அவங்கவுங்க ஒரு டெக்னிக்கல பவர் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பவர் ஸ்டேஷன்லயும் கை வைக்கலாமா? அதுக்கு ஒரு கிராமர் இருக்கு, அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அவங்க எப்படி பவரை ஜெனரேட் பண்ணாங்க நமக்கு தெரியுமா? சித்தர்கள் செய்து வைத்தது, போகர் செய்து வைத்தது பழனி கோயிலுடைய வழிபாட்டு முறை. சந்தன அபிஷேகம் ஆகி ஆகணும். அங்க சந்தன அபிஷேகம் ஆகி பஞ்சாமிர்த அபிஷேகம் ஆகி அப்படி பவர் ஜெனரேட் பண்ற டெக்னிக் அந்த கோயிலுக்குள்ள வச்சார். அங்க நடுவுல கொண்டு போய் மூலவர் வைக்கிறதுக்கு யாருக்கு ரைட் இருந்தது? ஒரு பஞ்சலோகத்துல ஒண்ணு பண்ணி தானா கொண்டு போய் வைக்கிறது யாராவது யாரையாவது கேட்டாங்களா? நான் கேட்கிறேன், பவர்ல இருந்துட்டா எல்லாமே பெரிய விஷயமா? பவருக்கு மேல சூப்பர் பவர்னு ஒண்ணு இல்லையா? இது டெம்பரவரி பவர், அது சூப்பர் பவர் இல்லையா? அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியுமா? ஒரு ரூம் வாட்டிக்கல்ல போய் யாராவது உங்க விருப்பப்படி ஒண்ணு பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? பழனி கோயில மட்டும் எப்படி பண்ணலாம்? அதாவது ஒரு மெத்தட் அது உருவாயிருக்கு. அந்த மெத்தடை நம்ம மதிக்க பழகணும். அது தெரிஞ்சா அதுல கை வைக்கணும், தெரியல தள்ளி நிக்கணும். அது நவபாஷான சித்தர்கள் அவங்க முறைப்படி உருவாக்கப்பட்ட கோயில். அங்க வழிபாட்டு முறையே வேற மாதிரி இருக்கும். சார், தஞ்சாவூர் போது ஒரு கோயில் இருக்கு, நள்ளிரவு 12 மணிக்கு தான் பூஜையே நடக்கும், மற்ற இடத்துல பண்ண மாட்டாங்க. சிதம்பரத்துலேருந்து நடராஜர் அங்க வர்றாரு, சிலம்பொலி கேட்குதுன்னு ஒரு ஐதீகம். அந்த கோயில ஏன் ஜௌரியம் பகல் 12 மணிக்கு பூஜை மாத்தலாமா? ஆயிரம் வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. ராத்திரி 12 மணிக்கு ஒரு பூஜை என்ன அப்படியே விட்டுணும். அதை போய் நம்ம மாற்றக்கூடாது. இல்ல இல்ல பகல் 12 மணிக்கு நடந்தா எல்லாரும் வரலாம், அதுக்காக மாத்திரேன்னா நீ எல்லாம் வரப்படாதுன்னு தானே ராத்திரியே வச்சிருக்கிற. ராத்திரியிலையும் கடவுளை நினைக்கிறவன் வந்தா போதும் தானே வச்சிருக்கிறேன். மற்றதை நினைக்கிறவன் வர வேண்டான்னு வச்சிருக்கிறேன். நீ இருக்கா பகல்ல மாத்திருவிய? சார், அப்ப என்ன சொன்ன? முதல்ல கோயில் ஒரு விஞ்ஞான முறைப்படி கட்டப்பட்டது. அது சக்தி நிலையங்கள், பவர் சென்டர்ஸ். ஒவ்வொரு பவர் சென்டருக்கு ஒரு டிராயிங் இருக்கிற மாதிரி, ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி அது உருவாக்கப்பட்டது. அதுல போய் கை வைக்க கூடாது. அது ஒரு சக்தி சூழல். பாருங்களேன், முன்னெல்லாம் கிராமங்கள்ல ஒரு கோயிலை கடந்து போகும்போது பயப்படுவாங்க. கோயிலை தாண்டி போகும்போது அத்தா கருப்பணசாமி பாக்குது, அங்க போய் பேச பயப்படுவாங்க. அந்த தாண்டி பேசும்போது யாரா போய் வர கோயில் சாமி சொல்ற பாப்போம்னா வாணாம் சாமி ஒதுங்கி போவோம். அது எவ்வளவு பெரிய உயிர்ப்பு இருந்தது பாருங்க. அந்த கோயிலுக்குள்ள பொய் சொல்லக்கூடாது, அங்க தப்பான எண்ணமே வரக்கூடாது. ஒரு பொண்ணை பார்த்து ஒரு போய் ஆசைப்பட்டா, கோயில்ல வந்தாட ஆசைப்பட்டேன் அப்படின்பா. அப்ப கோயில்ல வந்தா இதெல்லாம் வரவே கூடாது, இந்த தாட்டே தோணக்கூடாது. எப்படி புனிதத்தை மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க கோயிலுக்குள்ள. இப்ப கோயில்ல நடக்காததே இல்லையே. எப்படி அந்த உயிர்ப்பு இருக்கும்? அது எப்படி போச்சு அந்த இடத்துல இருந்து? அது இருந்தது என்ன, அது என்ன போச்சு, திரும்ப அதை எப்படி உருவாக்கலாம்? அது சக்தி நிலையங்கள். அங்க புனித எண்ணங்கள், எல்லாமே பாசிட்டிவான திங்கிங். நம்மால் எப்படி வாழ்ந்தோம் பாருங்களேன். உடம்பு சரியில்லையா கோயிலுக்கு போவோம், மனசு கவலையா கோயிலுக்கு போவோம், சந்தோஷமா கோயிலுக்கு போவோம், பிறந்த நாளா கோயிலுக்கு போவோம், எதிர்பாராம பணம் கிடைச்சதா கோயிலுக்கு போவோம், எந்த துக்கமா மகிழ்ச்சியா இன்பமா துன்பமா எல்லாம் அதோட அசோசியேட் பண்ணி எப்படி வாழ்ந்தோம். இப்ப என்னாச்சு? எல்லாமே அங்கங்கிற அசோசியேஷன் இருந்ததால வாழ்க்கை நிம்மதியா இருக்கு. எல்லாம் போச்சு. என்னாச்சு? ஒரு கோயிலுங்கிறது எப்படி அப்படின்னா இந்த மாதிரியான அசோசியேஷன் போயிடுச்சு. கோயிலுக்குள்ளே போய் சொல்றான், யூ பிலீவ் இட் ஆர் நாட், ஒரு பெரிய கோயில்ல ஜனங்க கூட்டமா போற கோயில்ல கோயில் நிர்வாகத்திலே அர்ச்சனை டிக்கெட்டு ஃப்ராடா அச்சடிச்சு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வித்தான். யாரு? கோயிலுக்குள்ள இருக்கிறவனு. கோயிலுக்குள்ள இருக்கிறவனே அர்ச்சனை டிக்கெட்டு முறையா அபிஷியலா அடிச்சிருக்க டிக்கெட்டை தவிர வேற நம்பர் போட்டு அச்சடிச்சு கடைசியில் கலெக்டர் சேஸ் பண்ணி பிடிச்சி யாருதான்னு பார்த்தா கோயிலுக்குள்ள இருக்கிற ஸ்டாஃபே அடிச்சிருக்கான். இப்ப பாருங்க, கோயிலுக்குள்ள இருக்கிறவனுக்கு எப்படி இப்படிலாம் அர்ச்சனை டிக்கெட்டு தப்பா அச்சடிக்கலாம்னு எப்படி தோண முடியும்? ரெண்டுல ஒண்ணு இருக்கணும். என்ன? அப்ப இந்த பயலுக்கு அந்த நம்பிக்கையே அங்க இல்ல, உட்கார்ந்து இருக்கிறான். இல்ல இந்த எண்ணத்தை ஏற்படுத்தாதபடி அங்க இருக்கிற சாமிக்கே சக்தி இல்லையா? இருந்தது விரட்டிட்டான். இருந்தது ஒரு பாசிட்டிவ் பவர், விரட்டிட்டான்.
இல்லாம ஆக்கிட்டான் அந்த இடத்துல. அங்க அங்க போய் தப்பான எண்ணம் தோண முடியுமா? பிளாக்ல எப்படி? என்னுடைய நண்பர் ஜப்பான் போயிருந்தார். அங்க ஒரு புத்தர் கோயிலுக்கு போனார். அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஒரு இங்கிலீஷ் லேடி போட்டிருந்தாங்க, ஜப்பானீஸ் லாங்குவேஜ். இவர் இங்கிலீஷ்ல கேட்கிறாரு, ஜப்பானீஸ் லேடி மற்றவங்களை கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. புத்தர் கோயிலுக்கு போயிருந்த போது அங்கெல்லாம் காசு செதறி கிடந்தது. அங்கெல்லாம் புத்தர் மேல காசு எறிவாங்க, கோல்டு காயின்ஸ்லாம் எறிவாங்க. அது மாதிரி நிறைய எறிஞ்சிருந்தாங்க. இவர் நம்ம ஊருக்காரர் அங்கே போன ஒன்று கேட்டார். இப்படி பார்த்தா எல்லா பக்கமும் காசு கிடக்குது, எவனுமே இல்லை உள்ள. இவர் கேட்டார், இப்படிலாம் செதறி இருக்கே, யாரும் எடுக்க மாட்டாங்களான்னார். இதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்களா? அவ கேட்டா பாருங்க, இந்த எண்ணம் உனக்கு இங்க எப்படி வந்ததுன்னு கேட்டா. ஆர் யூ நாட் அஷேம்ட் ஆஃப் இட்? அவ ஆன்சரே சொல்ல. ஆர் யூ நாட் அஷேம்ட் ஆஃப் இந்த தாட்? உனக்கு எப்படி தோணும்? ஒரு புத்தர் சன்னதில வந்து காசு திருடலாம்ன்ற எண்ணம் உனக்கு எப்படி தோணுச்சுன்னு கேட்டார். அப்போ புத்தர எப்படி வேணா எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அவருடைய பிரசன்ஸ்ல திருடலாங்கிற எண்ணமே வரக்கூடாது. தட் இஸ் புத்தா. ஐடல் புத்தா இல்லைங்க, ஐடியல் தான் புத்தா. ஐடல் புத்தா இல்ல, ஐடியல் தானே புத்தா. அவர் சன்னதியில் அந்த தாட்டே வரக்கூடாது, திருடணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, புத்தரை கும்பிடுற நாட்டிலே போட்டு தள்ளுறான் எல்லாரும். எப்படி கொலை பண்றதுக்கு மனசு வர முடியும்? வரக்கூடாது. ஒரு கிராமத்து கோயில் இருந்த உயிர்ப்பு நிலை, ஒரு அமைப்பு முறை, எப்படி எல்லாம் கோயிலோடு நமக்கு தொடர்பு இருந்தது, இதை எப்படி உண்டாக்கி வச்சாங்க. அப்ப இது ஏதோ ஒரு விஞ்ஞானம். என்ன விஞ்ஞானம்? சைக்காலஜி. என்னெல்லாமோ அப்ளை பண்ணிருக்காங்க நம்முடைய பெரியவங்க. கோயில் பிரிமிசஸ்க்குள்ளேயே தப்பான எண்ணம் வராது, வராம இருக்கிறதுக்கு சில எல்லையெல்லாம் வச்சாங்க. குளிக்காம கோயிலுக்குள்ள வராதுப்பா, முடி வெட்டிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள வராதுப்பா. நம்மால் கேட்கறான், ஏன் அப்படியே வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்ப ஆனதுதான் ஆகும். நீ என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா, அங்க ஏற்படுத்தப்பட்ட சக்தி விஞ்ஞானத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? சார், நான் வந்து பரந்த மனத்தோடு எல்லா மதங்களையும் அரவணைச்சு போகணுங்கிற கருத்து உடையவன். இன்னி கூட ஜாதி பேதங்களை எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா நான் சொல்றேன், கோயில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, அந்நிய மதத்தவர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. இதை விமர்சனம் பண்றவங்க உண்டா இல்லையா? அது அந்நிய மதத்தவர்கள் கோயிலுக்குள்ள பிரவேசிக்க, அந்த சாமி இவங்களுக்கு மட்டும் தான் சொந்தமா, மற்றவங்க வரக்கூடாதான்னா. இதுதான் கோயில் விஞ்ஞானம். அவங்க ஏன் அங்க வச்சாங்க தெரியுமா? அப்படி இந்த நம்பிக்கையோட உள்ள போகும்போது தான் அந்த நம்பிக்கை அங்க மெயின்டைன் ஆகும். இது பொம்மைன்னு வேடிக்கை பார்க்க ஒருத்தன் போயிட்டா அது அருந்து போயிடும். எக்ஸிபிஷன் மாதிரி இப்படி பைனாக்குள்ள வச்சு இப்படி பார்த்து அதை இப்படி போட்டோ எடுத்து அப்படிலாம் போனா, ஓஹோ இது கல்லா மரமா அப்படின்னா, அது கடவுள்டா. இது செம்புல பண்ணிருக்காங்களா பித்தல்ல பண்ணிருக்காங்களான்னு கேட்க ஆரம்பிச்சா அந்த அந்த ஐடியாவே அருந்து போச்சு. அது கடவுளுங்கிற பயம் போச்சு, கடவுளுங்கிற எண்ணம் போச்சு. எண்ணம் போச்சுன்னா எல்லாம் போச்சு. அதுக்குதான் சொன்னா, இந்த எண்ணம் இல்லாதவன் உள்ள வராது எண்ணம். அது பிற மதத்தவரை அவமதிப்பதற்காக அல்ல, கோயில் விஞ்ஞானத்தை காப்பாற்றுவதற்காக. இந்த மாதிரி இது கட்டிட்டு லுங்கி கட்டிட்டு வராது. ஏன் லுங்கி கட்டிட்டு வந்தா என்ன? ஏன் லுங்கி கட்டக்கூடாது? லுங்கி கட்டக்கூடாதுங்கிறது மத துவேஷம் இல்லை. லுங்கி எப்படி வந்தது? அழுக்கு தெரியப்படாதுன்னே கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப வெள்ளை வேஷ்டி, வினோபா ஒரு வார்த்தை எழுதுறாருங்க, வெள்ளை வேஷ்டிய பல பேர் கதர் வேஷ்டியை விட்டுட்டு லுங்கிக்கு மாறுறாங்க. வினோபா வருத்தப்பட்டு சொல்றார், வெள்ளை வேஷ்டி கட்டுங்க அப்படின்னு. அப்ப தொண்டர்ல ஒருத்தர் சொல்றார், அழுக்கு தெரியுதேன்னா. அழுக்கு தெரியணும்னு தானே வெள்ளையிலேயே தயார் பண்ணிருக்கோம், அழுக்கு மாத்தணும் அப்படின்னு. அழுக்கு தெரிஞ்சதான் துவச்சு மாற்றவே முடியும், அழுக்கு தெரியாதபடி உன்னை கண்டுபிடிக்கிறதான்னு கேட்டார். இப்ப லுங்கில என்னன்னா, ஒரு வாரம் கட்டுறான், அப்படியே கட்டிட்டு உள்ள போன. இப்ப நீங்க கேட்பீங்க, புதுசா ஒண்ணு எடுத்து கட்டிட்டு போனான்னா, நல்ல கவனிங்க, அசோசியேஷன் ஆஃப் ஐடியான்னு ஒண்ணு இருக்கு. எப்போதும் லுங்கி அழுக்கோடு அசுத்தப்பட்டு விட்டதால் புதிதாக கட்டி கொண்டு வந்தாலும் அது அழுக்கோடு அசோசியேட் செய்யப்படும் இல்லையா? பாக்குறவன் மனசுல பளிச்சுன்னு ஒரு அழுக்கு துணியை கட்டி வந்திருக்கிறாங்கிற மாதிரி அழுக்கு உள்ள போயிடும். சோ கோயில் இதை கட்டாதப்பா, கோயிலுக்கு வரதா இருந்தா இப்படி வாப்பா, ஒரு மரபு வச்சாங்க. இப்ப இந்த கோயில் விஞ்ஞானம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டா, நுழைதல், வழிபாட்டு முறை, ஆடைகள், அங்க வணக்கம் செலுத்துகிற முறை எல்லாத்துலயும் உண்டா இருக்கு சார். நீங்க நம்பினா நம்ம கோயில் பலிபீடத்துக்கு நீங்க விழுந்து கும்பிடுறீங்கல்ல, நீங்க விழுந்து கும்பிடுற இடத்துல இருந்து ஒரு செப்பு கம்பி மூலமூர்த்திக்கு போகும். நீங்க விழுந்து கும்பிடுறீங்கல்ல, உங்க இதயம் அப்படி விழுந்து இதயபூர்வமா நம்புறீங்கல்ல, பளிச்சுன்னு ஒரு பாசிட்டிவ் பவர் மூலமூர்த்திக்கு போயிடும். உங்க நம்பிக்கை தான் அங்க பெரிய சக்தியா டெவலப் ஆகிட்டே இருக்கு. இந்த நம்பிக்கையே இல்லாதவன் கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சா கோயிலை எப்படி அந்த சயின்ஸை மெயின்டைன் பண்ண முடியும்? அப்ப கோயில் விஞ்ஞானம் கோயிலுக்குன்னு ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு இடமாக அதை ஆக்கி வைத்திருந்தார்கள். அதை கெடுத்துடக்கூடாது. சரி, இப்ப நம்ம வேறொரு கோணத்துல யோசிச்சா, கோயில்ல தங்கத்துல சாமிக்கு நகை போடுறோம் பண்றோமே, நமக்கு நிறைய தோணுது.
நானே ரெண்டு கருத்து உடையவன். நம்ம மதத்தில் கூட ஆஸ்பத்திரி கட்டலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம், ஏன் இப்படி கோயிலுக்கு போய் சாமிக்கு நகையெல்லாம் போடுறோம்? இது எனக்கு ஒரு பக்கம் சிந்தனையோடும். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்க ஒரு சின்ன நியாயமும் எனக்கு தெரியும். என்ன சொல்றேன்னா, கோயிலுக்கு இந்த தங்கமும் வெள்ளியும் யார் கொடுத்தான்னு தெரியுமா? இதை விட பெருசா என்னமோ அடைஞ்சவன் தான் கொடுத்துருக்கிறான். இது பெருசு இல்ல, இதை விட என்ன இந்த கடவுள் காப்பாத்துச்சு, இதை விட பெரிய சந்தோஷத்தை கடவுள் கொடுத்ததுன்னு கொடுத்துருக்கிறான். அவன் அப்படி கொடுத்தது நம்ம எப்படி மறுக்க முடியும்? இதை விட என்னமோ உயர்வா கிடைக்கும். ஏன் சார், மனுஷன் எவனாவது இதை விட லாபமா ஒண்ணு கிடைக்காம கொடுப்பானா சார்? 1 கிலோ தங்கம் கொடுத்துருக்கானா 1 கிலோ தங்கத்தை விட அதிகமா என்னமோ கிடைச்சாதான் கொடுத்துருப்பானே ஒழிய இல்லாட்டி எப்படி கொடுப்பான்? அப்ப அந்த சக்தி எவ்வளவு கொடுத்துருக்குது உனக்கு? அது கொடுக்கும்படியாக என்னமோ ஒரு அமைப்பு முறை அங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் சிந்திக்கணும். அப்ப என்ன பண்ணுனாங்க பெரியவங்க? யந்திரங்கள்ல சக்தி வச்சாங்க உள்ளுக்குள்ள, மந்திரங்கள்ல சக்தி வச்சாங்க கோயிலுக்குள்ள. அப்புறம் உங்க வழிபாட்டு முறையில ஒரு ஒழுங்கு வச்சாங்க. இப்படி வரணும், இப்படி சுத்தணும், இப்படி போகணும். நீங்க அப்படியே போகும்போது அந்த டைனமோ ஒர்க் பண்ற மாதிரி பவர் கோயிலுக்குள்ள ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு அமைப்பு முறை வச்சாங்க. இந்த மாதிரி அந்த மந்திர ஒலிகள் சொல்ல சொல்ல அந்த மந்திரம் புறப்பட்டு போய் அப்படியே அந்த கோயில் முழுக்க பாசிட்டிவ் ஐடியா. அப்புறம் கோயில் மலர்களால் நிரப்பப்பட வேண்டும். ஏன் புது பூவால கோயில் நிரப்பினாங்க அப்படின்னு கேட்டா, நிறைய பூ உள்ள இருக்க அந்த பூ நிறைய இருக்கிற இடத்துல நீங்க போயிட்டு வந்தாலே மனசினுடைய கவலை போயிடும். பூக்களுடைய நறுமணத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. நிறைய தாமரை, நிறைய அல்லி, நிறைய மலர்கள் கோயிலுக்குள்ள கொட்டி கிடக்கணும். அப்ப நீங்க அங்க போயிட்டு வெளியே வந்தீங்கன்னு வச்சுங்க, அப்படி ஒரு ஆனந்தம் வரும். கூடுமான வரைக்கும் சுவாமி கழுத்துல இருந்து மாலையை கட்டி ஆசாமிக்கு போடப்படாது. ஆசாமி கழுத்துல போட்டா 1/2 நிமிஷத்தோட அது கீழே போகுது. சுவாமி கழுத்துல இருந்தா 6000 பேர் பார்க்கலாம், எவ்வளவு பேர் பார்த்து ரசிக்கலாம். பட் நமக்கு என்ன தோணுது? அந்த மாலையை கட்டி நம்ம கழுத்துல போட்டா என்ன? நம்ம அகங்காரம், நம்ம விஐபி இல்லையா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு அவனை போட மாட்டானே, இருக்கிற போதே கட்டி போட்டுக்கணுமே. நான் ஒரு கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன், என்னையா அது, ஏன் அப்படி மாலையை கட்டி வர்றவங்க கழுத்துல போடுறீங்க? தப்பு இல்லையா? கோயிலில் சுவாமி கழுத்துல மாலை இருந்தா எத்தனை 1000 பேர் பார்க்கலாம், எவ்வளவு அழகா இருக்கு, அதை ஏன் கைட்டு வரவங்க கழுத்துல போடுறீங்க அப்படின்னா, எப்படியும் கைட்டு குப்பத்தொட்டில போடுவோம், அதை இவங்க கழுத்துல போட்டா கொஞ்சம் கோயிலுக்காக காசு கொடுக்க மாட்டானா? எப்படி டேரிங்க அடிக்கிறார். எல்லாம் முடிஞ்சா கைட்டு குப்பத்தொட்டில போடுறது, இவங்க கழுத்துல போட்டா இவன் 2 காசாக கோயில் கொடுக்க மாட்டானா? அதான் போடுறான். இதுக்கப்புறம் மாலை போட்டுக்கலாமா? நம்ம கூடுமான வரைக்கும் சுவாமி கழுத்துல மாலை இருக்கிறது தான் அழகு. 1000 பேர் 10,000 பேர் பார்க்கலாம். நறுமணம் எவ்வளவு கொள்ள அங்க இருக்கோ வரவனுடைய மன கவலை குறையும். இந்த மாதிரியான கருத்துல தான் கோயிலுக்குள் வேறு மதத்தவர்கள் அந்நியர்கள் நுழையக்கூடாதுன்னு இன்னொரு விஞ்ஞான அமைப்பு அங்க ஏற்படுத்தி வச்சாங்க. இதுக்கு நான் ரொம்ப தெளிவா ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அணு விஞ்ஞானத்துக்கு கூடங்குளத்துல ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க, கல்பாக்கத்துல ஒரு ஆளை, எல்லாம் உள்ள போயிட முடியுமா? கல்பாக்கத்தில் நான் போவேன், நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னா, அது ஒரு பவர் ஜெனரேட்டர், பவர் ஜெனரேட்டிங் சிஸ்டம். ஒரு பவர் ஜெனரேட் பண்ற இடத்துல கூடுமான வரைக்கும் அதிக பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. கல்பாக்கத்துக்குள்ள எல்லாரும் உள்ள போக முடியாது. அணுமின் உலை நிலையத்துக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. அதே மாதிரி வேற நீர்மின் நிலையத்துல பவர் ஜெனரேட் பண்ற இடத்துக்குள்ள எல்லாம் உள்ள போக முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் கோயிலுக்குள்ளேயும் எல்லாரும் போக முடியாது. ஏன்? அது உனக்கு தெரிஞ்ச பவரை ஜெனரேட் பண்ணது, இது தெரியாத பவரை ஜெனரேட் பண்ணுது. இதுக்குள்ள போவாண்டான்னு வச்சிருக்காங்க. என்ன பெரிய தப்பு இருக்கு? அந்த அமைப்பை கண்டா பல பேருக்கு இப்ப கோவம் வரும். அது என்ன கோயிலுக்குள்ள இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் மேல போலாம். இப்ப நீங்க இப்படி சொல்ல பாருங்க, ஆஸ்பத்திரியில போய் உடம்பு இல்லாத ஒருத்தரை பார்க்க போறீங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருந்தா எல்லாம் உள்ள போக முடியுமா? இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்குள்ள எல்லாரும் உள்ள போக முடியும். போறதா இருந்தா கூட உங்க செருப்பை கட்டிட்டு அவங்க பிளாஸ்டிக் பை மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க, தெருப்பு இருக்கிறவங்கலாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு பை கொடுப்பாங்க. அந்த பையை காலில் மாட்டிக்கிட்டான் டாக்டரே உள்ள வரணும். இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்குள்ள எல்லாரும் அவங்க செருப்போட உள்ள போக முடியாது. அதுக்கு ஒரு மரபு இருக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்ல சில குறிப்பிட்ட கருவிகள் வச்சிருக்காங்க. அது தூசு தும்பு பட்டா கூட வேலை செய்யாது. அது ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஃபெக்ஷனே உள்ள வரக்கூடாதுன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இதை ஏன் சொல்றேன்னா, கோயிலினுடைய உள்ளுக்குள் இருக்கிற கட்டுப்பாடுகள் ஒரு சமூக விஞ்ஞானம். இந்த அமைப்பு முறையில மாற்றம் ஏற்பட்டுட்டா இந்த பவர் ஜெனரேஷன் வீணா போயிடும். அது கூடாது என்பதற்காக கோயில் அமைக்கப்பட்ட முறைகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேற ஒரு கோணத்துல பார்ப்போம். வழிபாட்டு முறை, கோயிலுக்கு பிறகு வழிபாட்டு முறை. பலிபீடத்துக்கு முன்னாடி கும்பிடணும்னு சொல்றாங்க. ஏன்? ஒரு பலி கொடுத்துட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். ஒன்னு ஆட்டை வெட்டு, எதெல்லாம் எதிர்த்து பேசாதோ அதெல்லாம் வெட்டிட்டேன். ஆட்டை வெட்டு, கோழியை வெட்டு, அத்தை வெட்டு, இத்தை வெட்டு, எதெல்லாம் ஒன்றும் பேசாதோ அதெல்லாம் வெட்டிட்டேன். உண்மையில பலி கொடுக்கணும். என்னத்தை பலி கொடுக்கணும்? நம்ம ஆணவத்தை முதல்ல பலி கொடுக்கணும். இந்த ஆணவத்தை பலி கொடுத்துட்டு உள்ள போகணும்.
இப்போ நான் சொன்ன தியரி இன்னும் கொஞ்சம் கடுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். கோயிலில் ஒரு குறிப்பிட்ட ஃபெய்த் உள்ளவங்க தான் உள்ளே போகணும். அந்த குறிப்பிட்ட ஃபெய்த் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்லி சொல்கிறேன். சிங்கப்பூருக்கு பக்கத்தில் ஒரு தீவு இருந்தது. அந்த தீவை இங்கிலீஷ்காரங்க சில பேர் பிடிச்சாங்க. அந்த தீவு வெறும் ஆதிவாசிகள் ஒரு 500 பேர் இருக்கிற தீவு. இந்த ஆதிவாசிகள் 500 பேரை பிடிச்சிவிட்ட இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணா, சரண்டர் ஆயிடு, அடிமையாயிடு, சுற்றுவோம். சார் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ சுட வேண்டிய அவசியமே இல்லை, நீ எங்களை பிடிக்கிறது கிட்டக்க வந்தா நாங்கள் செத்து போடுவோம் அப்படின்னு. இவன் நம்பல, எப்படி செத்து போவான் அப்படின்னு. சார் இவங்க ஒரு ஃபோர்ஸோட உள்ள நுழைஞ்சாங்க பாருங்க. அடுத்த வினாடி படப்பட ஒவ்வொருத்தரும் செத்து கீழே விழுறான். எவனும் அம்பு எடுத்து குத்திக்கல, எவனும் துப்பாக்கியால சுட்டுக்கல, எதுவுமே நடக்கல. படப்பட அப்படி செத்து கீழே விழுறான். இது வரலாற்றுல ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. அவங்க பயந்து போய் எப்படி செத்தான், இத்தனை பேர் ஒன்னா செத்து போயிட்டான். இதை பெருசா ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணிருக்கிறான். இதை என்ன சொல்றான், ஒருத்தன் செத்த உடனே அந்த பயத்துல இன்னொருத்தன் செத்து போயிட்டான்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய மரணமும் இயல்பா நடந்திருக்கு. எப்படி இயல்பா நடக்க முடியும் பாருங்க, எவ்வளவு ஒண்டர்ஃபுல் தியரி பாருங்க. நீங்க ஆட்டை கவனிச்சிருக்கீங்களா, ஆடுகள்லாம் மந்தையா போகும் பாருங்க. 100 ஆடு இருந்தாலும் அங்க ஒத்த ஆடு இருக்கிறதுக்கு தான் சமம். அது ஏன் தெரியுங்களா, 100 ஆடு எப்படி போகும்னா ஒரு ஒத்த ஆடு போற மாதிரியே 100 ஆடும் போகும். ஆட்டு மந்தேன்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, ஆடுகளுக்கு நாம் கிடையாது, நாம் மட்டுமே உண்டு. அதனுடைய அவேர்னஸே நான் ஒத்தையில நிக்காது, நாம்னு கூட்டத்தில் நிக்கும். இப்ப பாருங்க, நான் என்ன ஐடென்டிஃபை பண்ற போது எனக்கு ஏற்படுற வலி எனக்கு வலிக்கும். என்ன நானும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா என் கூட்டத்துக்கு ஏற்படுற வலி எனக்கு வலிக்கும். இவங்க ஆதிவாசிகளுக்கு நானே கிடையாது. ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சான், அவங்க சொல்லிலேயே நான்கிற வார்த்தை கிடையாது. அவங்க மொழியிலேயே நான் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது, நாம் மட்டும்தான் இருக்கு. அந்த கூட்டத்துக்கே மொத்தமா ஒரே அடையாளம் நாம் அப்படின்னு. சோ ஒருவனுக்கு மரணம் வருகிற போது மற்ற எல்லோருக்கும் சேர்ந்தே வந்து விட்டது. என்ன புரிஞ்சது, ஒருவனுக்கு மரணம் வரும்போது எல்லாருக்கும் சேர்ந்து வரும்னா, அந்த ஒத்த நம்பிக்கையுடைய நாம் ஒருவருக்கு நம்பிக்கை வரும்போது எல்லாருக்கும் சேர்ந்து வருது. அதான் ஒத்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் ஒரு கோயிலுக்குள் போக வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு விரோதமான எண்ணம் உள்ளவர்கள் அங்கு போகிற போது அந்த நம்பிக்கையின் அதிர்வலை சிதைக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த கோயில் உயிருள்ள கோயிலாக இருக்க முடிவது இல்லை. இதுதான் இது கோயில் விஞ்ஞானம், டெம்பிள் சயின்ஸ். ஒத்த குரூப் மொத்தமா போய் அதே நம்பிக்கையோடு அங்க கும்பிடுற போது பவர்ஃபுல்லா இருக்கு அந்த கோயில். அந்த நம்பிக்கைக்கு விரோதமா இருக்கிற ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னு வச்சுங்க, அந்த கோயிலுடைய அந்த நம்பிக்கை குறையுது, செதையுது, வீணா போகுது, கோயிலுடைய பவர் போயிடும். சோ சமூக நாம்ங்கிற சிந்தனையோட எப்படி ஒத்து இருக்கிறாங்களோ அப்படி ஒத்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் ஒரு கோயிலுக்குள் போக வேண்டும். மற்றவர்கள் அந்த கோயிலுக்குள் பிரவேசிக்க கூடாது. இதுவும் கோயில் விஞ்ஞானத்துல ஒரு பகுதி. இப்ப அடுத்தது இன்னும் கொஞ்சம் இறங்கி வர, வழிபாடுன்னு ஒண்ணு பண்றோம், பூஜை பண்றோம், மந்திர ஜபம் பண்றோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு நிறைய பேர் இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு வழிபாட்டு முறை தான் லலிதா சஹஸ்ரநாமம். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் லலிதா சஹஸ்ரநாமம் படித்தோம்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டபடி அந்த தேவதைகளை ஆவாகனம் பண்ணி சொல்லப்பட்ட பிரசாதங்களை நைவேத்தியம் பண்ணி அதை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். உணவு விஞ்ஞானம் தான். உணவு சரியாக இருந்தால் தான் உடம்பு சரியாக இருக்க முடியும். இது வெறும் ஃபெய்த் இல்லை, அது சயின்ஸ். அது இந்த ஆகாரம் சாப்பிட்டா இப்படி இருக்கலாம், இன்னும் ஆகாரம் சாப்பிட்டா இப்படி இருக்கலாம், இன்னும் ஆகாரம் சாப்பிட்டா அப்படி இருக்கலாம். எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இங்கே முதல்ல நமக்கு தோல்னு ஒன்று இருக்கு. தோலை தாண்டி உள்ள போனீங்கன்னா மஜ்ஜைன்னு ஒன்று இருக்கு. அப்புறமா நரம்பு இருக்குது, நரம்புக்குள்ள ரத்தம் இருக்குது. இந்த தோலுக்கு இதுக்கு நடுவில் மாம்சம்னு நல்ல கொழுப்பு சத்துள்ள மாம்சம் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க டெவலப் பண்ணணும். இது எல்லாத்தையும் டெவலப் பண்ற சூக்ஷமும் லலிதா சஹஸ்ரநாமத்துக்குள்ள இருக்கு. எப்படி சார் லலிதா சஹஸ்ரநாமத்துக்குள்ள தோலை பத்தி, எலும்பை பத்தி, நரம்பை பத்தி எப்படி சார்னா இருக்கு. துவக்ஸ்தாயை நமக, உதிர சம்ஸ்தாயை, மாம்ச நிஷ்டாயை, மேதா நிஷ்டாயை, அஸ்தி சம்ஸ்திதாயை. இதெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களுடைய எலும்பை கவனிக்கிறவ, தோலை ஒளிவுடையதாக ஆக்குகிறவள், உங்கள் மாமிசத்தை மகிழ்ச்சி உடையதாக சத்துடையதாக ஆக்குகிறவள். என்ன அர்த்தம்? தோல், எலும்பு, நரம்பு எல்லாத்துக்கும் இருக்கு. அது அம்பிகையோட தொடர்பு வச்சு நாமங்கள் இருக்கு, பேர் இருக்கு. டாக்கினி, காக்கினி, ராக்கினி. ஒன்னு நீங்க எடுத்து லலிதா சஹஸ்ரநாம அர்த்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவ எதை பாதுகாக்கிறான்னு கருத்து இருக்கு. எலும்ப, நரம்ப அப்படின்னு இப்ப பாருங்க. அதுக்கு நாமம் இருக்கு அம்பாளுக்கு.
அதுக்கு உரிய அடைமொழி இருக்கு, எதை பாதுகாக்கிறான் இருக்கு. மூணாவது பாருங்க, அதுக்குரிய நைவேத்தியம் இருக்கு. ஹரித்ரானைக ரசிகா என்ன அர்த்தம்? மஞ்சள் பொங்கலில் விருப்பமுடையவள். மஞ்சள் பொங்கலில் ஹரித்ரானைக ரசிகான்னு அர்த்தம். மஞ்சள் பொங்கலில் என்ன அர்த்தம்? பொங்கல்ல மிளகு இருக்கு, உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய வலிமை உடையது. மஞ்சள் கிருமி நாசினி, அந்த மஞ்சளோட அதை சாப்பிடணும். மஞ்சள் பொங்கலில் விருப்பமுடையவள்னு வச்சான். உங்க எலும்பு நல்லா இருக்கணும்னு வச்சுங்க, பால் சேரணும். அம்பாவுடைய நைவேத்தியத்துல பால் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி தயிர் சாப்பிடுற போது மனசுக்கு வந்து குளிர்ச்சி இருக்கும். தயிர் சாப்பிடும் போது கொழுப்பு சத்து விருத்தி ஆகும் உடம்புல. தத்யன்ன ரசிகா, தயிர் அன்னத்தில் விருப்பம் உடையவள். பாயாசன்ன பிரியா, பாயாசம் சக்கரை அது ஓரளவு உடம்புல சேர்ந்து ஆகணும். இப்படி பாருங்க, நாமம் இருக்கு. அப்புறம் தோலோடு எலும்போடு நரம்போடு தொடர்புடையவள்ங்கிற அந்த அடமொழி இருக்கு. அப்புறம் அதுக்கான நைவேத்தியம் என்னன்னு இருக்கு. இது மூணையும் நீங்க கரெக்டா பிரிச்சு படிச்சிட்டீங்கன்னா, தோலை காப்பாத்துறது எது, எலும்பை காப்பாத்துறது எது, நரம்பை காப்பாத்துறது எது, ரத்தத்தை காப்பாத்துறது எது, இவைகளுக்கு ஏற்ற மாதிரி சுவாமிக்கு படைச்சு நைவேத்தியம் பண்ணி நாமளும் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆரோக்கியம் என்ற விஞ்ஞானமும் லலிதா சகஸ்ரநாமத்தில் அடங்கி இருக்கிறது. அப்போ வழிபாட்டுக்குள்ள மனுஷ உடல் நலத்தை பேணுவதற்குரிய ரகசியங்களை முன்னோர்கள் ஒழித்து வைத்திருக்கிறார். இது ஒரு கோணம். இன்னும் நிறைய சொல்லலாம். நம்முடைய புராணங்கள்ல எப்படி விஞ்ஞான உண்மைகள் பொதிந்து இருக்கிறது. புராணங்கள்ல கொஞ்சம் கற்பனையும் இருக்கும், கதையும் இருக்கும். எப்படி இல்லாம இருக்க முடியும்? கொஞ்சம் கற்பனை கதை இருக்கும், ஆனா அடிப்படையில் ஒரு உண்மை இருக்கும். சுருக்கமா சொல்லிடுறேன். சயின்ஸ் எப்படி ரிலிஜன்ல கலந்து இருக்குங்கிறதுக்கு புராணங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணுல விநாயகர் புராணத்துல என்ன கதை வருது? பார்வதி தேவி குளிக்க போனா உடம்புல இருக்கிற அழுக்கையெல்லாம் திரட்டி பிடிச்சி வச்சா அது பிள்ளையார் ஆயிடுச்சு. பிடிச்சார்கள் நாஸ்திகர்கள்லாம். என்ன பார்வதி அவ்வளோ அழுக்கா? எப்போதான் குளிப்பாங்களா? இவ்வளோ அழுக்கு இருக்குமா? அது பிள்ளையார் ஆகி போச்சா? பிள்ளையார் அழுக்காயிடுவாரா? அழுக்கு தான் பிள்ளையார். என்ன கேள்வி கேட்குறாங்க. சரி, புராணம் படிச்சவங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு நீ சொல்லப்படாது, நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னா அது பதில் இல்லை. அதுக்கு பதில் சொல்லணும்ல. பார்வதி ஒரு பொண்ணு குளிக்கும் போது அழுக்க பிடிச்சி உள்ள திரட்டி வச்சா அப்படின்னா அப்படி எடுத்துக்கிறது. பராசக்தின்னா என்ன, அதுக்கு அழுக்குன்னா என்ன, அதை எப்படி பிடிச்சி என்னவா வச்சான்? இப்ப பாருங்க, முதல்ல பிள்ளையார் வழிபாடுனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிள்ளையாருக்கு மூலாதார தேவதைன்னு பேரு. உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் மூலாதாரம் சக்கரம்னு யோகி கத்துக் கொடுக்கறது வேற. நீங்க நான் எல்லாரும் குடியிருக்கிறதுக்கு மூலாதாரம் இந்த பூமி. மூலாதார தேவதைனா பூமி தான் சாமி, சாமி தான் பூமி. விநாயகர் வழிபாடு இந்த பூமி வழிபாடு. நம்ம எதுல குடியிருக்கிறோமோ அதுக்கு நன்றி செலுத்துற வழிபாடு. அதனாலதான் மற்ற எந்த சுவாமி வழிபாட்டிலும் இல்லாதபடி மண்ணை பிடிச்சே பிள்ளையாரா வச்சோம். இந்த மண்ணு தான் என்னை காப்பாத்துச்சு, என்னை கொண்டு வந்துச்சு, இந்த மண்ணுக்கு நன்றி. அதை விட அற்புதம் மற்ற எந்த சுவாமிக்கும் இல்லாதது. மண்ணுல அருகம்புல் தான் முதல்ல வந்த தாவரம். அதைத்தான் அருகம்புல் அவருக்கு போட்டு இந்த தாவரம் வந்ததாலதான் நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னு களிமண்ல அருகம்புல்ல வச்சு கும்பிடுறோம். இந்த பூமி எப்படி உண்டாச்சு? அழுக்கு திரண்டதால உண்டாச்சு. நம்புவீங்களா? இந்த பூமி எப்படி உண்டாச்சு? அழுக்க பிடிச்சு வச்சுதான் இந்த பூமியை உண்டாச்சு. சயின்ஸ் தெரிஞ்சவங்க தெரியும். வெடிச்சது. அப்படி வெடிச்ச உடனே இந்த மாசு எல்லாம் சுத்த ஆரம்பிச்சது. அழுக்கு பொருள் எல்லாம் ஒண்ணு. அப்போ ஒரு சென்டர் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி தன்னோட சேர்த்துக்குச்சு. இப்படி சொல்ற போது அங்க இங்க இருக்கிற எல்லா அழுக்கையும் சேர்த்து உருட்டி ஒண்ணு உண்டாச்சு. அதுக்கு உலகம்னு பேரு. பராசக்தி அழுக்கை திரட்டி உலகத்தை உண்டாக்கினாள், பிள்ளையாரை உண்டாக்கினாள். புராணக்காரன் பாஷையும் சயின்டிஸ்ட் பாஷையும் வேறு. ஆனால் புராணக்காரன் செய்தியும் சயின்டிஸ்ட் செய்தியும் ஒன்று. பட் புராணக்காரன் பாஷையும் சயின்டிஸ்டோட பாஷையும் வேற. They talk in different languages. அவன் என்ன சொல்றான்? இப்படி ஒரு அழுத்தம் உண்டாச்சு, வெடிச்சுது, அப்புறம் அது வந்து இழுத்துது, மாசு தூசு ஹீலியம் எல்லா வாயுவையும் உள்ள இழுத்துக்குச்சு. இழுத்து எல்லாமா சேர்ந்து கரி அழுக்கு மண் எல்லாம் சேர்ந்து உருண்டு ஒரு உருண்டையா வந்தது. பூமி அப்படித்தான் உண்டாச்சுன்னா, பூமி உண்டானதுதான் பிள்ளையாருடைய வரலாறு. பராசக்தி இந்த பூமியாக உருவாக்கி தந்தாள், பிள்ளையார கொடுத்தாள். அதான் பிள்ளையார பூமியை மண்ணை பிடிச்சு கும்பிட்டு இருக்கிறோம். கடைசி அதுக்கு விளக்கம், எக்ஸலண்ட் விளக்கம். இந்த பூமி எதனால் நிக்குதுன்னா கடல் விட்டு வச்சதால் நிக்குது. சுனாமி ஒரு அலைக்கு 2 அலைக்கு 2 அலைக்கு 3 அலை விட்டா பூமி காணப்படும் இல்லையா? நாம பீச்சுக்கு போனா அது பிக்னிக், பீச் நம்ம வீட்டுக்கு வந்தா சுனாமி. நாம பீச்சுக்கு போனா சந்தோஷம், பீச் நம்ம வீட்டுக்கு வந்தா துக்கம். சரி, அப்ப அந்த கடல் என்ன பண்ணுச்சு? இந்த மண்ணை ஒரே மூடி திறந்துருச்சு.
ஒரு மூடுனா பூமி காணாம போச்சு. இமயம் மேல கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்தது. மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் கடலுக்குள்ள போகக்கூடியது. ஒரு மனுஷன் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த அரை ஏக்கர் என்னது, இந்த பார்டர் என்னது, அந்த நிலம் என்னதுங்கிற ஒண்ணுமே ஒண்ணுது இல்லடா, எல்லாம் சுனாமி விட்டு வச்சதுடா. அந்த கடல் ரெண்டு கையை கொண்டாந்து அழுத்தி போதுச்சுன்னா பூமி மொத்தமா காணாம போயிடும். அதை புரிய வச்சான் பாருங்க. நீங்க வீட்டுல களிமண் பிள்ளையார புடிச்சு பூஜை பண்ணிட்டு கடைசியா கொண்டு போய் கடல்ல தான் கரைச்சிங்க. ஏன்? கடலில் தோன்றி கடலில் கரைவது உலகம். இந்த கடல் முட்டு வச்சதுதான் இந்த பூமி. கடல்ல போய் கரைச்சிட வேண்டியதுதான். ஒரு நாள் பிரளயம்னா எல்லாம் மொத்தமா கரைஞ்சு வெளியே போக வேண்டியதுதான். இந்த பூமி தான் விநாயக தத்துவமாக கொண்டாடப்படுகிறது. இந்த எவ்வளவு உண்மையும் சேர்த்து பிள்ளையார அழுக்க புடிச்சு குளிக்க போனாலும் கதை வச்சான். அது கதையா ஏன் சொன்னா? சின்ன பிள்ளைக்கு சொல்லும் போது கதையா சொல்வான். நீ என்னைக்காவது வளர்ந்து சிந்திப்பேங்கிற நம்பிக்கையில சொன்னான்பா. நீ கடைசி வரைக்கும் சின்ன பிள்ளையாவே உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? நீ என்னைக்காவது சிந்திச்சு கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. நீ சிந்திக்கவே மாட்டேன்னா சார். மகா தாண்டவ சாட்சினின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன டான்ஸ் பார்த்தாவே? மகா தாண்டவ சாட்சினின்னு வருது. என்ன தாண்டவத்தை பார்த்தா? பிக் பேங் தியரி வெடிச்சு ஒரு உருள ஆரம்பிச்சது பாருங்க. ஜடப்பொருள் சிவம், ஜடப்பொருள் சிவம். அந்த இயக்கத்தை கண்டு ரசித்தவள் பராசக்தி மகா தாண்டவ சாட்சினி. அவ எல்லாமே எவ்வளவு பெரிய விஞ்ஞான உண்மைகளை. லலிதா சகஸ்ரநாமத்துக்கு சயின்ஸ் அவ்வளவு அருமையான சயின்ஸ். அவ்வளவு சரி போட்டோம். அப்ப வழிபாட்டு முறைக்குள்ள எத்தனையோ பேர் அந்த விஞ்ஞானத்தை உருவாக்கி வச்சாங்க. இப்ப வழிபாடு பொருள்கள் எடுத்துங்க. லிங்கத்துல என்ன ஒரு ஆற்றல்னு கேட்டா, நீங்க ஜெனரேட் பண்ண பவர் லிங்கத்துல இருந்து வெளியே போகாது. அதான் லிங்கத்துல இருக்கிற பெரிய வெற்றி. ஏன்னா பாருங்க, இப்படி தோன்றி அந்த திரும்ப வழிஞ்சிரும், கீழே தோன்றி வழிஞ்சிரும். அந்த வடிவத்தை விட்டு அது கரைஞ்சு வெளியே போக முடியாது. அதுக்காக தான் சிவலிங்கத்துல பவரை ஜெனரேட் பண்ற டெக்னிக்கை பெரியவங்க வச்சாங்க. அது மாதிரி ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளேயும் நிறைய விஷயம் இருக்கு. அந்த உயிர் கலையை உண்டு பண்ணி வைக்கிறது. அது உள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஆற்றல் சக்கரத்தை விட்டு வெளியே போகாது. ஆனா ஸ்ரீ சக்கரத்தை உயிர் போட பூஜை பண்ற வீட்டுல செழுமை, செல்வம், மகிழ்ச்சி அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இந்த அலைகள் அதை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. இப்படி விக்கிரக வழிபாட்டுல அமைப்புல ஒன்னொன்னு ரகசியம் இருக்கு. திடீர்னு ஒரு கருத்து சொல்லிடுறேன். விக்கிரக வழிபாடுங்கிற சொல்லே தப்புங்க. விக்கிரக வழிபாடுங்கிற சொல்லே தப்புங்க. நம்ம பல பேர் பயன்படுத்துறோம் ஐடல் வர்ஷிப், விக்கிரக வழிபாடுன்னு. ஏன் தெரியுங்களா? அது விக்கிரகம்ன்ற நினைப்பு இருந்தா வழிபாடு இல்லை, வழிபாடுங்கிற நினைப்பு இருந்தா அது விக்கிரகம் இல்லை. இல்லையா? நீங்க எப்ப அதை வழிபடுறீங்களோ அப்ப அதை மூலப்பொருளா நினைச்சிட்டீங்க, அப்புறம் அது விக்கிரகமே இல்லையே. அது விக்கிரகம்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் வழிபாடே இல்லையே. அதனால விக்கிரக வழிபாடுங்கிற சொல்லாட்சியே தப்பு. அது சொல்லக்கூடாது. இது எப்படின்னா, பகவான் ராமகிருஷ்ணர் பூஜை பண்ணும் போது பெக்யூலரா பண்ணுவார். எப்படி பண்ணுவாருன்னு பாருங்க. இப்ப பூவை எடுத்தா நாம எச்ச பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதும்போ. அவர் அப்படி இல்லை. பூவை எடுத்து இப்படி போடுவார். மோந்து பார்த்துட்டு பூ போட்டார ஒத்துக்குவாங்களா? சரி. பிரசாத நைவேத்தியம் பண்ண எடுத்து வாயில போடுவார் ராமகிருஷ்ணன். வாயில போட்டு கரெக்டா இது ஏதாவது ஒத்துக்குவாங்க? அவர் சொல்றாரு, இது நைவேத்தியம், இதுக்கு ஆகமம், இதுக்கு விதி ஒண்ணுமே ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அவரு. நாம சாப்பிட்டு பார்க்காம நல்லா இருக்கா இல்லையான்னு இல்லாம எப்படி சார் சாமி கொடுக்கறதுங்கிறார். இந்த பூ அழுகி போச்சு நாறுதுன்னா அதை போட்டக்கூடாது இல்ல, மோந்து பார்த்துட்டு தானே கரெக்டா போடணுங்கிறார். எவ்வளவு பிடிவாதமா பேசுறாரு தெரியுங்களா? ஏன்? அதாவது அங்க அப்படியே கடவுளை அனுபவிக்கிறார். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா தப்பானது கொடுத்துடக்கூடாதுன்னு பயப்படுவோம் இல்ல, அது மாதிரி அந்த கடவுள்கிட்ட உயிர்ப்பான அன்பு வச்சிருக்கிறார். அது விக்கிரகங்கிற நினைப்பே இல்லை. அவர் பேசுறதே பெக்யூலரா இருக்கு. ராமகிருஷ்ணர் பண்ற கூத்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. பட் என்னன்னா பக்தியின் உச்ச நிலை அது. அது வந்து பொம்மைன்னு அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த ராதாகிருஷ்ண விக்கிரகம்னு ஒண்ணு உடஞ்சு போச்சுங்க. அது ராணி ரஜமணி தேவிங்கிற அம்மா தான் கோயிலுடைய ஓனர். அவ உடனே 10 பண்டிதர்களை கூப்பிட்டு இது என்ன பண்ணலாம், பின்னப்பட்ட விக்கிரகம் பூஜை பண்ணக்கூடாது, தூக்கி போடுங்கன்னு சாஸ்திரத்திலிருந்து மேற்கோள் காமிச்சிட்டாங்க. இது ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்கல. அந்த சிலையை அப்புறப்படுத்த போறாங்க. அப்ப ராமகிருஷ்ணர் வந்தார். ஏன் இதை எடுக்கிறீங்க? இது பின்னப்பட்ட விக்கிரகம், இதை பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு. உடனே ராமகிருஷ்ணர் கேட்டார், அந்த ரஜமணி தேவியை கூப்பிடுங்க வந்தார். ராணி ரஜமணி தேவி வந்தா, உன் மாப்பிள்ளைக்கு கை கால் உடைஞ்சு போயிட்டா தூக்கி போட்டு வேற மாப்பிள்ளையை கட்டி வைப்பியா அவன் பொண்ணுக்கு? அது எப்படின்னா, அதே மாதிரிதான் இது என் ராதாகிருஷ்ணன், இவர் கை கால் போனா நான் ரிப்பேர் பண்ணி நான் வச்சுக்குவேன் ஒழிய இவரை தூக்கி போட முடியாது. அவரே ஒட்டி கிட்டி எல்லாம் பண்ணி முறை பண்ணி பூஜை பண்ணார். சாஸ்திரப்படி பின்னப்பட்ட விக்கிரகம். ஆனா பக்திக்கு இதெல்லாம் கிடையாது. அப்ப விக்கிரக வழிபாடுங்கிற வார்த்தையே தப்பு. வழிபாட்டில் அன்பு இருக்கிற போது அது விக்கிரகமாக தெரியாது. உங்களுக்கு விக்கிரகமாக தெரிந்து விட்டால் நீங்கள் செய்வது வழிபாடாக இருக்க முடியாது. சரி, இது அடுத்த லெவல். ஏன்னா அந்த வடிவங்களுக்குள்ள அப்படி ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணி அது ஒரு சயின்ஸோட உள்ள வைத்திருக்கிறார்கள். இது யோசிக்க வேண்டிய இன்னொன்னு.
அப்புறம் சிவலிங்கம்ங்கிற வடிவம் என்ன வடிவம்? சிவலிங்கத்துல ஒரு சூட்சமம் இருக்கு. ஒரு கர்ப்பத்துல குழந்தை உருவாகிற போது அது முதல்ல எடுக்கிற வடிவமே பிண்டம் தான். எல்லாமே அந்த கோலாமுட்டை வடிவத்தில் தான் இருக்கும். புறாவா இருக்கலாம், பல்லியா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். கர்ப்பப்பைக்குள்ள சிசு போகும்போது அந்த நுனியில சிறுத்து பின்னாடி அகண்டு முட்டை வடிவத்துல கோல வடிவத்தில் தான் இருக்கும். அப்பதான் டெலிவரிங்கிறது ஈஸியா முடியும். வெளியே வரும்போது அந்த சிறுத்த பகுதி வெளியே வர முடியும். அதுக்காக இயற்கை எப்படி படைச்சிருக்கு ஒரு அமைப்பை. இந்த பாருங்க தாட் எப்படின்னா, உயிரற்ற ஒரு பரபிரம்மம் உயிர் பெறுகிற போது, உயிரற்ற வடிவமற்ற இப்படி சொல்லுவோம், வடிவமற்ற ஒரு பரபிரம்மம் ஒரு வடிவத்தை மேற்கொள்ளுகிற போது இந்த லிங்க வடிவத்தில் மட்டும்தான் முதல் வடிவம் வருகிறது. அதற்கு உயிர் உண்டு, ஆனால் அது வடிவம் அல்ல. அதனால்தான் அது அருவுருவம்னு பேரு. அந்த அருவுருவமாகிய சிவலிங்கம் தான் பிரம்மத்தின் முதல் வெளிப்பாடு என்பதால் லிங்க வடிவத்தில் கடவுளை வழிபட்டு எல்லா உயிரும் அப்படித்தான் ஜனிச்சது. சார் கோயில்ல முழுக்க சயின்ஸ் சொன்னேன். கோயில் சவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காவி வெள்ளை காவி வெள்ளை காவி வெள்ளையா அடிச்சாங்களே. ஏன் மஞ்சள் சிவப்பு பச்சை இஷ்டத்துக்கு அடிக்கிறது தானே. ஆனா இப்ப விளம்பரமா அடிச்சு கொன்னே போட்டான். உள்ள முழுக்க விளம்பரம் அல்ல. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சிவப்பு காவி வெள்ளை தான் கோயில் சுத்தி அடிப்பாங்க. உள்ள இருக்கிறதுக்கு பேர் கருவறைன்னு பேரு, கோயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு கருவறைன்னு பேரு. கருவறையில தான் குழந்தை ஜனிக்குதுன்னு சொன்னேன். பரம்பொருள் பிரம்மம் ஒரு உயிரா ஜனிக்குதுன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, கருவறைக்கு முன்னாடி வெளியில சிவப்பு வெள்ளையா வச்சான். ஏண்டான்னா சார் சயின்ஸ் சார், ஒரு தாயும் தகப்பனும் கலக்கிறப்பதான் கருவறைக்குள்ள பிரம்மமே உள்ள வருது, வடிவம் பெறுது. தாயும் தகப்பனும் கலந்தாங்கிறதுக்கு என்ன அடையாளம்? தந்தையின் சுக்கிலம் வெண்ணிறம், தாயின் ஸ்ரோனிதம் செந்நிறம், வெண்மையும் செம்மையும் கலந்தால் உள்ளே சிவலிங்க தத்துவம் உண்டாகிவிட்டது. முழுக்க முழுக்க கருவறையில உயிர் எப்படி தோணுதுன்னா ஸ்ரோனிதமும் சுக்கிலமும் கலப்பதாலே தோன்றுகிறது. ஓப்பனா கோயில் சவுத்துல எழுதி வச்சிருக்கிறான். அப்படி எல்லாம் நீங்க டீப்பா யோசிக்கிட்டே போனா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வருவோம். மந்திர சொல்னு ஒண்ணு வச்சிருக்காங்க நம்மளுடைய வழிபாட்டு முறை. ஒரு நிலையில போய் ஒரு ஞானி என்ன சொன்னாலும் அதுல பெரிய அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். தொல்காப்பியத்துல கூட வருது நிறைமொழி மாந்தர்ங்கிறார். நிறைமொழி மாந்தர் பூரணமான மனிதர்கள். அவங்க என்ன சொல்றாங்களோ அது மறைமொழி. வள்ளலார் பிச்னு ஒரு வார்த்தை சொல்வார், பெரிய மந்திரம் அது. பிச் அப்படின்னா என்ன நடக்கும் வள்ளலார். இந்த பிச்சுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அவர் பூரணமான நிலையில பயன்படுத்திட்ட ஒலி அது, அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இதே மாதிரி சில மகான்களுடைய சில சொற்கள் நம்முடைய மனசுல படாப்படுத்தும். எத்தனையோ பேர் சொன்னது ஒண்ணுமே மண்டையில ஏறாது. ஒரு பெரிய மகானை போய் கும்பிட்டுருப்போம், அவர் ஒரு வார்த்தை கேட்டிருப்பார், அது என்னமோ பண்ணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரமண மகரிஷியை பார்க்கறதுக்காக போயிருந்தார். என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு ஆக்சுவல். அவர் ரமண மகரிஷியை பார்க்கறதுக்கு சின்ன வயசுல போயிருக்கிறார். எவ்ரி சண்டே அவர் பார்க்க கூட்டிவிடுவார். அவர் படிச்சுட்டு இருந்த காலத்துல பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய ஹாலில் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் கடைசியா அப்படி உட்கார்ந்து இருந்தார். அப்போ ஒரு டூரிஸ்ட் பஸ் நின்று அங்கேருந்து பல பேர் இறங்கி பகவானை பார்க்க உள்ள வராங்க. இவர் கொஞ்சம் பரபரப்பாயிட்டார். என்ன பரபரப்புனா, இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்கன்னா முன்னாடி உட்காந்துருவாங்க. அப்புறம் ஒருவேளை நம்ம பகவானை பார்க்க முடியாம போயிட்டா இவங்களாம் எந்திரிச்சு போற வரைக்கும் இடைஞ்சலா இருக்கலாம். இவர் ரெஸ்ட்லெஸ், அது வரைக்கும் இப்படியே பகவானையே பார்த்துக்கிட்டே இருந்தார். பாருங்க, ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டார். முன்னாடி போய் உட்கார்றதா இதுல ஒரு மரியாதை இடிக்குது. 10 பேரை தாண்டிக்கிட்டு தலையை தள்ளிட்டு அங்க போய் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஆனா இங்க இருக்க முடியல. இங்க இருக்கும்போது இவங்க எல்லாம் குறுக்க வந்து உட்காந்துக்கிட்டானா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கவலை. இவர் அமைதி இழந்தார். பாருங்க, ஒரு ஆச்சரியம் நடந்ததும். இப்படி அமைதி இழந்த போது அது வரைக்கும் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்த மகரிஷி இப்படி திரும்பி இவரை இப்படி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன, எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன, அப்படி அமைதியாயிட்டார். இவர் மனசுல இந்த தாட் தோணுதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? இவர் பரபரப்பாயிட்டார்னு எப்படி தெரியும்? சார், இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இந்த இடத்த நீங்க கூர்ந்து ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவங்களை அடக்கி வெளியில கொண்டாந்துடலாம். அவங்க தாட்டை நீங்க வெளியில பிடுங்கணும்னா இதான் அதுக்கு சரியான இடம். ஒரு மனுஷனை உத்து பார்க்கும் போது இந்த சென்டர் பாயிண்ட கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அப்படியே வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு சிக்கலான ரகசியம். தயவுசெய்து ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப விபரீதத்திலையும் கொண்டு போய் விட்டுடும். அது ஒரு சயின்ஸ் சொல்றதுக்காக அந்த சீக்கிரட்டை சொன்ன ஒழிய தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு கரெக்ட் மாஸ்டர் கைட் பண்ணாம இந்த மாதிரி வேலையை செய்யவே செய்யாது. ரொம்ப ரிஸ்க், ரொம்ப ஆபத்தானது. திரும்பி பார்த்தாரு பகவான். பார்த்தவனுக்கு எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன அப்படின்னு பாருங்க. அவர் லைஃபே சேஞ்ச் ஆகி போச்சு. அவர் எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணாலும் போயிட்டாரு. எங்க இருந்தா என்ன, அவருக்கு சமயத்துல அவமானப்படுத்திருக்கிறான், ப்ரமோஷன் கொடுத்துருக்கான், ஒண்ணு இல்லாம ஆக்கியிருக்கிறான், என்ன ஆனா என்ன.
லைஃபே பீஸ்ஃபுல், லைஃபே சந்தோஷம், நிறைவு. இது எல்லாரும் சொல்லிக்கக்கூடிய சாதாரண வார்த்தை தான். ஆனா ரமண மகரிஷியிடம் இருந்து பிறக்கிற போது அது மந்திரம் ஆயிடுச்சு. சில பேர் சொல்லுகிற போது நமக்கு ஏற்படுகிற பாதிப்பு சில பேர் சொல்லுகிற போது ஏற்படுவதில்லையே. ஏன்? சொல்லுகிறவர்களுடைய உயிர் அதோடு சேர்ந்து வருகிறது. சொல்லுகிறவர்கள் உயிர் சேர்ந்து வருகிற போது அதுக்கு பலம் கூட. அது மந்திர சொல்லா மாறுது. கோயில்கள், எந்திரங்கள், மந்திரங்கள், மந்திர சொற்கள், இப்படி எல்லாமே பல வகையில ஒரு ஒழுங்குமுறையில அமைக்கப்பட்டது. நான் தோன்றிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஒரு பெருசா ஆர்கனைஸ்டா இதை சொல்லணும்னு நினைக்கல. எங்கெங்கெல்லாம் சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் கம்பைன் ஆயிருக்குங்கிறத அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தேன். புராண கதைகள்லையும் இருக்குங்கிறத கூட யோசிக்கலாம். இப்ப சிவபெருமான் கண்டத்துல விஷத்தை தாங்கி திருநீலகண்டரானான்னு கதை வருது. அது கதை இல்லை, புராணம் இல்லை. நீங்க என்டையரா இந்த உலகத்துல வெளியில என்ன இருக்குன்னு கேட்டா வைரஸ் ஏகப்பட்டது இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஏர்பான் நிறைய இருக்கு. இதை விடவா விஷக்கிருமி வேணும்? விஷம் வேற ஏதாவது வேணுமா என்ன? இது அவ்வளவு விஷம் எப்படா உள்ள போதா? ரெண்டே வழியில தான் உங்களுக்குள்ள என்டர் பண்ணுது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் டெய்லி விஷத்தை குடிக்கிறீங்க. எப்படி? மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க. தண்ணி வழியா தொண்டை குழிக்குள்ள போகும்போது மூச்சு காத்து தொண்டையை தாண்டி உள்ள போகும்போது எல்லா விதமான விஷக்கிருமியும் உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க இஎன்டி டாக்டர்ஸ் வேணா கேட்டு பாருங்க, யாரு தொண்டையும் இடையும் எடுத்து பயாப்சிஸ் பண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணா எல்லார் தொண்டையும் நீலகண்டமே. நோய்க்கிருமி ஒட்டிக்கிட்டு இல்லாத தொண்டை யாருக்கும் கிடையாது. சில பேருக்குடைய எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அது டைம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. சில பேருக்கு அது இல்லைன்னு சொன்னா அப்பயே ராத்திரியே தொண்டை போய் டான்சில்ஸ் ஆகி வீங்கி அது மாதிரிலாம் சங்கடப்படுத்தும். அதுல இந்த நோய் கிருமிகளுக்கு, எஸ்பெஷலி தொண்டையில உட்கார்ற கிருமிகளுக்கு பேச்சாளர்கள்னா ரொம்ப பிடிக்கும். இதை அவங்க பேசி பல பேரை தொந்தரவு பண்றதால அவங்களை பேசாம விடாம வச்சிருக்கணும்னு அது பல பேர் பிரார்த்தனையினால ரொம்ப ஆக்டிவா வேலை பார்க்கும். இப்ப இது நீலகண்டம் தான். எங்கேருந்து வருது? பார்க்கடலை கடைஞ்சப்ப வந்த அமிர்தங்கிறா, விஷம்ங்கிறா. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இந்த சுழற்சியால ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது. இவ்வளவு பார்க்கடலை கடைகிற போது மில்கி வே பார்க்கடல் இந்த பூமி சுழண்டு கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த நோய் கிருமி உண்டாகிட்டே இருக்கு. அது எல்லா ஜீவன் தானே சிவனா இருக்கு, எல்லா சிவனுக்குள்ளயும் போகுது. ஆனா இந்த தொண்டைக்குள்ள போன விஷத்தை எது அமிர்தமாக்குச்சுன்னா, சிவபெருமான் தொண்டைக்குள்ள போனதை பராசக்தி அமுதமாக்கிட்டாள்னா ஒண்ணு இல்ல. உங்களுக்கு இந்த நோய் கிருமி உள்ள போன உடனே உள்ளுக்குள்ள எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது உடனே நிறைய ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணி இதை அழிச்சு இந்த எதிர்ப்பு சக்தி தான் அமிர்தமா மாத்துது. அம்பிகை உள்ள போன விஷத்தை அமிர்தமாக்கிட்டானே, பராசக்தி சிவனுடைய விஷத்தை அமிர்தமாக்கினாள் என்பது புராணம். உங்கள் ஜீவசக்தி நோய்க்கிருமிகளை எதிர்ப்பு சக்தியாக ஆக்கியது என்பது சயின்ஸ். சார் அம்மையை எப்படி சார் ஒழிச்சா? அம்மையை எப்படி ஒழிச்சா? அந்த நாட்டில இருந்து அம்மா பால்ல செத்து போன அம்மை கிருமியை உடம்புக்குள்ள திரும்ப விட்டான் இல்லைங்களா? செத்து போன அம்மை கிருமி இருக்குல்ல, அதை எடுத்து உங்க உடம்புக்குள்ள போட்ட உடனே அந்த உடம்பு சொல்லும், ஓ அம்மையெல்லாம் உள்ள வந்துருச்சுப்பா, அழிக்கணும். அது நல்ல வேலை இல்லை, அது செத்து போச்சு. ஆனா அது பிளட்டுக்குள்ள போன உடனே உங்க உடம்புல அதை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் உண்டாயிடும். இதை ஒழிச்சு காட்டணும் அப்படின்னு அவ்வளவு உண்டாயி அதை எதிர்த்து போராடுறதுக்கு நிக்குது. அப்புறம் உண்மையாகவே அம்மை நோய் என்டர் பண்ணாலும் ஒன்னும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆயிடுச்சு. அப்ப எது உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுச்சு? உள்ள போன விஷம்தான் எதிர்ப்பு சக்தியா மாறுச்சு. வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை. பராசக்திங்கிறது புராணம், ஜீவசக்திங்கிறது சயின்ஸ். அவ்வளவு அப்படின்னு நூத்துக்கணக்கா சொல்லலாம். ஒரு முக்கியமான இடத்தை சொல்லி முடிச்சிடுறேன். சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் வேர் இட் மீட்ஸ். பல பேர் நினைக்கிறாங்க சயின்ஸ்ங்கிறது என்டையர்லி ஆப்போசிட் ரிலிஜன்ல இருந்து. ரிலிஜன் ரிலிஜன் மூடத்தனமானது, சயின்ஸ் ரொம்ப அறிவுபூர்வமானது. மன்னிக்கணும், ரெண்டும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ல சந்திக்குது. எங்க சந்திக்குது? ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். மேடம் கியூரி எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ப்ராப்ளத்தோட அந்த அம்மா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தவ ஒரு நாள் படுத்து தூங்குறா. அவளால முடியல, யோசிச்சு பார்த்துட்டு ஆன்சர் கிடைக்கல, படுத்துட்டா. மறுநாள் காலம்பரை எந்திரிச்சு போன டேபிள்ல பார்த்தா ஒரு பெரிய வண்டர், ஆச்சரியம். இவ என்ன கொஸ்டின் உள்ள போட்டு யோசிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கான ஆன்சர் அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. உடனே இவன் பயந்துட்டா, கதவெல்லாம் சாத்தியிருக்கான்னு பார்த்தா யாராவது எழுதிட்டு போயிட்டானா. அப்புறம் யோசிக்கிறா, பேய் பிசாசு வேலையா அப்படின்னு. பேய் பிசாசெல்லாம் மோசம் தான், ஆனா சயின்டிஸ்ட விட மோசம் இல்லை. பயந்து போய் இது என்ன இது எப்படி. அப்புறம் எடுத்து நிதானமா அது படிச்சா அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன? அவ கையெழுத்து.
நாம எப்படி எழுதணும்? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாம தான் ராத்திரில அவஸ்தைப்பட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் தான் தெரியுது மிட் நைட்ல அதுக்கான ஆன்சர் அவளுக்கு கிடைச்சு அவளை அறியாமே எந்திரிச்சு எழுதிட்டு படுத்துட்டான். இப்ப நீங்க யோசிக்கணும், மேடம் கியூரியாக இருந்த வரை அவளுக்கு அந்த உண்மை விளங்கவில்லை. ஆனால் மேடம் கியூரி தன்னை இழந்த நிலையில் அந்த விஞ்ஞான உண்மை அவளுக்கு விளக்கப்பட்டு விட்டது. இதை மனசுல வச்சு ஆர்க்கிமிடிஸ் பத்தி பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம். ஆர்க்கிமிடிஸ் கிட்ட ராஜா என்ன பண்ணா, ஒரு தங்க அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபரணம் அதை கொடுத்து, இதுல வந்து ஃபுல் கோல்டு அப்படியே யூஸ் ஆயிருக்கா பாரு, நான் கொடுத்த கோல்டு யூஸ் ஆயிருக்கா பாரு, இதை ஒன்னும் அழிக்கப்படாது தேய்க்கப்படாது கண்டுபிடுறான்ட்டான். கொஞ்சம் கஷ்டம் அது. நம்ம கடையிலே கொண்டு போய் தங்கத்தை கொடுத்தா தேய்ச்சே கொண்டுடுவான் இல்லையா? ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் மோதிரத்தை விற்க போனார். ஃப்ரெண்டு கடையில அவர் தேய்ச்சிக்கிட்டே கேட்டார், அப்பா சுவைக்குமா அம்மா சுவைக்குமா, கேளு இல்ல தேய் ஒண்ணு பண்ணு, தேய்ச்சிக்கிட்டே கேட்கறது. அவர் சொன்னாரு, அப்பாவா அப்பா செத்து விட்டாரு. அப்பவும் 2 எழுத்து தேய்ச்சிட்டாரு. பயந்துட்டாரு, அப்பாவுக்கே 2 தேய்க்கிறாரு, இன்னும் அம்மா வேற போயாச்சு, அதையும் சொன்னா இன்னும் 2 தேய்ப்பாருன்னு. கடைசியில் ஒரு அரை மணி நேரம் தேய்ச்சிட்டு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, எங்க வாங்குனீங்களோ அங்கேயே கொடுத்துருங்கன்ட்டு. இவர் சொன்னாரு, மோதிரத்தை நீங்களே வச்சுங்க, அந்த கல்லை கொடு. இப்ப எல்லாமே அதுல தான் இருக்குது. நீங்க தங்கத்தை தேய்ச்சி பார்த்தா உருக்கி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். இவன் ஆசையா பண்ணிருக்கிற ஆபரணத்துல கொடுத்த தங்கம் ஃபுல்லா பயன்படுத்தப்பட்டதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜா சொல்லிட்டான், சொல்லாட்டி வெட்டிட வேண்டான்ட்டான். ஆர்க்கிமிடிஸுக்கு தூக்கம் வரல, பசி வரல, சாப்பிட முடியல, நெளியிறான், என்ன பண்றதுன்னு தெரியல. வருத்தத்துல போய் தண்ணி தொட்டில குளிக்கலாம்னு போய் விழுந்தான் பாருங்க, வேதனையில குளிக்கலாம். அப்ப திடீர்னு ஒரு உண்மை பல்லான் ஆயிப்போச்சு. எவ்வளவு வெயிட் போகுது அவ்வளவு வாட்டர் வெளியே வருதுங்கிற அந்த தியரி டக்குன்னு மைண்ட்ல யுரேகா 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 கண்டுபிடிச்சிட்டேன் ஆர்க்கிமிடிஸ் தெருவில் ஓடியாருந்தான். உங்களுக்கு இந்த வரலாறு தெரியும். ஆர்க்கிமிடிஸ் தெருவில் ஓடியார போது ஒருத்தன் கேட்டான், எங்க ஓடுறேன்னா, ராஜாவை பார்க்கறதுக்காக போறேன்னா, ட்ரெஸ் இல்ல உடம்புல, பயந்துட்டான். உடம்புல ஒரு சொட்டு துணி ஒண்ணுமே இல்லை, தாம்பாடு தெருவில் இறங்கி ஓடிட்டோம். அவன் நினைச்சு பார்த்தான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆர்க்கிமிடிஸ்ங்கிற சுய விழிப்போட இருந்தா ட்ரெஸ் இல்லாம தெருவில் ஓடி இருப்பானா? அப்ப ஆர்க்கிமிடிஸ்க்கு உண்மை எப்போது உணர்த்தப்பட்டது? ஆர்க்கிமிடிஸ் தன்னை இழந்த காலத்தில் தான் அவனுக்கு அந்த உண்மை விளக்கப்பட்டது. மறந்து விடாதீர்கள், விஞ்ஞானியும் எதையும் கண்டுபிடிக்கவில்லை, மெய்ஞானியும் எந்த மந்திரத்தையும் கண்டுபிடிக்கவில்லை, கண்டு கொண்டார்கள். மந்திர திருஷ்டா, அது தெரிந்தது கண்டு கொண்டார்கள். விஞ்ஞானியும் உண்மை தெரிந்தது, அதை கண்டு கொண்டார்கள். ஆனா ஒரே ஒரு உண்மை, தன்னை இழந்த போதுதான் அது கிடைக்குமே ஒழிய தான் தானாக இருக்கும் போது விஞ்ஞானிக்கும் உண்மை கிடைக்காது, மெய்ஞானிக்கும் உண்மை கிடைக்காது. தன்னை இழந்த கணத்தில் தான் விஞ்ஞானியும் மெய்ஞானியும் உண்மையை உணர முடியும். ஆர்க்கிமிடிஸ், மேடம் கியூரி, பல பேருடைய சயின்டிஸ்ட் லைஃப் எடுத்து பாருங்க, தானா ஒன்னையும் அவங்க இன்வென்ட் பண்ணீங்க, தன்னை இழந்த கணத்துல உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப டோட்டலா எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய வேதம், பிறகு வந்த புராணங்கள், பிறகு தோன்றிய இலக்கியங்கள், பிறகு வந்த மந்திரங்கள், பிறகு பாடல்கள் எல்லாமே ஒரு அருமையான விஞ்ஞான பூர்வத்தால் அமைக்கப்பட்டவை. இது ஒரு மூட சமயம் அல்ல. ஆனால் இதன் உண்மைகளை நாம் தொலைத்து விட்டிருக்கிறோம். கொலை செய்யப்பட்ட கோயில்கள்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். கோயில்களின் மந்திர சக்திகளை நாம் வீணாக்கி இருக்கிறோம். மீண்டும் அவற்றை புதுப்பிக்கவும் அவற்றின் மேன்மையை உணரவும் நமக்கு மீண்டும் அந்த ஆற்றலை தந்தருளும்படி இறைவனை பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.